கெஞ்சுவதில்லை பிறர்பார் எவர் செய் கேட்டு நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்ற வரிகளை நெஞ்சிலேந்தி இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி உறவுகள் உங்கள் அனைவருக்கும், குஜிலியம்பாறை ஒன்றியத்தை சார்ந்த பாளையத்து உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். நாடாளுமன்ற தேர்தல் என்றவுடன் மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஊடகத்தை பார்ப்பவர்களுக்கு, அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும், மார்ச் 12ஆம் தேதி அறிவிக்க போறாங்க அப்படின்னு நாட்டு மக்கள் இதுவரை இந்த 10 ஆண்டு காலம் அனுபவித்த துன்பத்தையோ துயரத்தையோ அவர்கள் பட்ட இன்னல்களையோ அது பத்தி எல்லாம் சிந்திக்க மாட்டான். மற்ற கட்சிகள் எப்படி சிந்திக்கும்? திமுக விசிகாவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம், விசிகாவை கலட்டி விட்டுட்டு இவங்க பாமக வந்தா அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம், மதிமுகவுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம், தேமுதிக வந்தா அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம், இப்படி திமுக சிந்திக்கும். அதிமுக அவர்களுக்கு உண்டான கூட்டணியில யார் யாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதிமுக ஒரு பக்கம் சிந்திக்கும். அப்படித்தானே சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜக ஒரு பக்கம் கதவுகளை திறந்து வைக்கிறோம், ஜன்னலை திறந்து வைக்கிறோம், வீட்டு வாசலை திறந்து வைக்கிறோம் அப்படின்னு திறந்து வச்சு எல்லாரையும் கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. ஆனால் இந்திய வரலாற்றில் எந்த கட்சியும் செய்யாததை நாம் தமிழர் கட்சி நாங்கள் செய்கிறோம். தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம், வேட்பாளரை களத்தில் நிறுத்துறோம். வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் என்ன செய்வோம், இந்த 10 ஆண்டு காலம் இந்த பாஜக என்ன செஞ்சது, அதுக்கு முன்பாக காங்கிரஸ் இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சது என்ற கேள்வியை மக்களிடத்துல வைக்கிறோம். மக்கள் முடிவு செய்வாங்க. இவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா, 500 ரூபாய் கொடுத்துட்டா, குவார்டர் கொடுத்துட்டா, கோழி பிரியாணி கொடுத்துட்டா, டாஸ்மாக் கடைகளை தெருவெங்கும் திறந்து வச்சுட்டா, இல்ல வீடு வீட்டுக்கு போய் ஆடு மாடு இலவசம் கொடுத்துட்டா, தோடு தொங்கட்டா இலவசம் கொடுத்துட்டா, அல்லது மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி பொருட்களை கொடுத்துட்டா மக்கள் நம்பி வாக்களிச்சிருவாங்க, கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுத்துட்டா மக்கள் வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு அவர்கள் என்னலாம். அந்த மக்கள் மலையேறி பல ஆண்டுகள் ஆயிருச்சு. 2010 இருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பெறாங்க. அது எடுத்துக்காட்டு நாம் தமிழர் கட்சி 2016ல முதல்ல நின்ன தேர்தல்ல 1.1 விழுக்காடு, 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல 4 விழுக்காடு, 2021 சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 7 விழுக்காடு, 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 16 விழுக்காடுகளை தாண்டும்னு காட்சி ஊடகங்கள் சொல்லுது. நாங்க என்ன சொல்றோம்? மக்கள் தலைகீழாக மாற தயாராயிட்டாங்க. நாங்கள் கேட்கின்ற கேள்வியை பாராளுமன்றத்துல இதுவரை எந்த கட்சியாவது கேட்டுருந்துச்சுன்னா நீங்க அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்க கேட்கிறோம், இந்த இந்திய ஒன்றியம், இந்தியாங்கிற இந்த தேசம் கட்டமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் நெருங்க போகுது. இந்த 80 ஆண்டுகளில் என்னுடைய தாய்மொழி தமிழுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் என்ன அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு இந்த கேள்வியை நாடாளுமன்றத்தில் பேசியது உண்டா? யாராவது ஒருவர் பேசினாங்க? நேருவினுடைய பாராளுமன்றத்தில் எங்களுடைய தாத்தா கன்னியாகுமரி காகிதம் இல்லத்து பேசினாரு. இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஒரு பழமையான மொழியை தான் வைக்க வேண்டும் என்றால் எந்த மொழியை வைக்கலாம் பொழுது எங்கள் தாத்தன் காகிதம் இல்லத்து எந்திரிச்சு தமிழை நீங்கள் ஆட்சி மொழியாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நேரு கேட்கிறாரு, ஐயா நீங்க இஸ்லாமியரு, நீங்கள் உருது தானே நீங்க தாய்மொழியா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பாக அம்மா என்று அழைத்தவன் எங்கள் தாத்தன் கன்னியாகுமரி காகிதம் இல்லத்து அன்னைக்கு பாராளுமன்றத்தில், நேருடைய பாராளுமன்றத்தில் எதிர்த்து பேச பயப்படுகின்ற அந்த பாராளுமன்றத்தில் பேசினார். அதன் பிறகு யாராவது தமிழ் மொழி இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழி அதிகார மொழியாக வர வேண்டும் யாராவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க முற்றுகையிட்டு பேசியது உண்டா? குறைந்தபட்சம் தமிழ்ல பேசுறாங்களா? தமிழ்ல பேச மாட்டாங்க. ஆங்கிலத்தில் படிக்கிறது, பேப்பர் வச்சு படிக்கிறது, இதுதான் பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலையா? இங்க ஐயா நம்ம அண்ணன் அண்ணாமலை இருக்காரு, நம்ம ஊருக்காரர் தான், நல்லவர், அவர் பேசுவாரு. ஐயா மோடி தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், என்னத்தை கொடுக்கிறார் சொல்லு, எங்க கொடுக்கிறாரு? எங்க போனாலும் திருக்குறள் ஒண்ணு பேசுவாரு, இல்ல இந்த ஔவையார் சேசன் ஒண்ணு, அது எப்படி சொல்லுவாரு? ஃபேமஸ் போயாட் ஃப்ரம் தமிழ்நாடு, ஔவையார் சேஸ் வார்ப்பு உயிரா நிறு உயிரும், நிறு உயிரா நிலம் உயிரும், நிலம் உயிரா குடி உயிரும், குடி உயிரா கோன் உயிர்வான். இதுதான் பேசுவாரு. இது ஔவையார் எழுதுனதா? அண்ணாமலை தான் எழுதி கொடுத்திருப்பாரு. அண்ணாமலைக்கு அறிவு இருக்குதா? 25,000 புத்தகம் படிச்சேன்னு சொல்ற திருவாளர் அண்ணன் அண்ணாமலை இது எழுதுனது பெரிய புராணத்துல எழுதின ஒரு பேர் சேக்கிலார்னு கூட தெரியாம ஔவையார்னு எழுதி கொடுத்து நீ மோடியை நாட்டின் பிரதமரை படிக்க வைக்கிறன்னா நீ யாரை இழிவுபடுத்துற? என் மொழியை இழிவுபடுத்துறியா? எங்களுடைய கலை இலக்கியத்தை இழிவுபடுத்துறியா? இதை யாராவது ஒருத்தர் பேசியது உண்டா? திமுக பேசுமா? காங்கிரஸ் பேசுமா? அவங்களுக்கும் தெரியாது. சேக்கிலார் எழுதினாரா? அது பெரிய புராணமா? ஔவையார் எழுதினதா? இல்ல வேற யாராவது எழுதினதா? திருக்குறள் யார் எழுதினது? திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதியிருக்காரு? எதுவும் தெரியாது. எங்கள் மொழிக்கான முக்கியத்துவத்தை இந்த நாடு கொடுத்திருக்கா? இன்னைக்கு வந்த ஹிந்திக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஹிந்திக்கு நீ இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ஹிந்தி மொழியை கொண்டு போய் திணிக்கணும். ஹிந்தி தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழின்னு சொல்ற 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முன்பாக தோன்றிய எங்களுடைய தமிழ் மொழியை, எங்களுடைய மூத்த குடியை நீ எவ்வளவு கேவலப்படுத்துற? இதை நாடாளுமன்றத்தில் பேசணும்ல. கல்வெட்டு போடுற புதிய நாடாளுமன்ற கட்டிடம், புதிய நாடாளுமன்றம் கட்டிடம் கட்டிட்டா
நாடு மாறிடுமா? புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல 1000 பேர் உட்காரலாம். எதுக்கு? பெஞ்ச தைக்கிறதுக்கா? பானிபூரி திங்கிறதுக்கா? 1000 பேர்ல யார் ஆக்கப்பூர்வமா கேள்விகளை கேட்கிறா? இதை கேட்பதற்கு இங்க யாருக்காவது துணிவு இருக்கா? இங்க இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்புனீங்களா அக்கா ஜோதிமணி? எங்க அக்கா ஜோதிமணி இங்க தெருவுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப வருவாங்க, தேர்தல் வந்துருச்சுல, இப்ப தெருவா அக்கா ஜோதிமணி வருவாங்க, இருக்கிற எல்லாரையும் பார்த்து இப்படி கூல கும்பிடு போடுவாங்க, எப்படியாவது இந்த தடவை காங்கிரஸுக்கு இங்க சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு அங்க போய் அறிவாலயத்து வாசல்ல கூல கும்பிடு போடுவாங்க. பாராளுமன்றத்தில் எங்க அக்கா ஜோதிமணி பேசியது இந்த மொழி குறித்து, இனம் குறித்து எதுவும் கிடையாது. ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்களா, அதுக்கு அக்கா ஜோதிமணி போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இதே இந்த பகுதிகளில் இருந்து கல்குவாரிகள் இருக்குது, அந்த கல்குவாரிகளை இழுத்து மூடுங்க அப்படின்னு எங்க அக்கா ஜோதிமணி என்னைக்காவது பேசியது உண்டு? கரூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள டிஎன்பிஎல் காப்பியர்ஸ் புகழூர்ல பேப்பர் மில் வச்சிருக்கு, அது போன்ற பல கிளைகளை உருவாக்கி இந்த நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. எங்க அக்கா ஜோதிமணி நாடாளுமன்றத்தில் பேசி யாராவது பார்த்திருக்கீங்க? அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லையே. பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கோ, உஜிலியம்பாளைய உறவுகளுக்கோ, அல்லது கரூர் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. அக்கா ஜோதிமணிக்கு அங்க கேண்டீன்ல 5 ரூபாய் வடையை 2 ரூபாய்க்கு கொடுப்பான். ஒரு வேளை 3 ரூபாயை விலையேத்திட்டா உள்ள நாடாளுமன்றத்தில் போய் வடையை எப்படி நீங்கள் 1 ரூபாய் விலையேற்றலாம், இந்த பாசிச அரசை கண்டிக்கிறேன் நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுறது. வட விலை உயர்ந்துருச்சு, இங்க அத்தியாவசிய பொருளுடைய விலை உயர்ந்துருச்சு, அதுக்கு நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு ஏதாவது பேசியது உண்டா? இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு திமுகவும் காங்கிரசும் கூட்டு 2 பேரும் சேர்ந்து என்னைக்காவது பேசியது உண்டா? அந்த கட்டடத்துல, புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை கூப்பிடல அப்படின்னு அக்கா ஜோதிமணி போராட்டம் பண்ணாங்க. குடியரசுத் தலைவரை கூப்பிடல, போராட்டம் பண்றீங்க, சரி, நியாயமானது. ஆனால் அந்த நாடாளுமன்ற கட்டடத்துல எங்களுடைய தாய்மொழி தமிழ் நிராகரிக்கப்பட்டிருக்கல, அதை கேட்கணும்ல அக்கா ஜோதிமணி, ஏன் கேட்கல? அப்ப தமிழ் மொழி மீது உங்களுக்கு பற்று இல்லையா? அப்ப நீங்கள் தமிழர் இல்லையா? இங்க இருக்கிற தமிழர்கள் வாக்கு செலுத்தி அக்கா ஜோதிமணி நாடாளுமன்றத்துக்கு போறீங்க. அப்ப நாடாளுமன்றத்தில் தமிழ் புறக்கணிக்கும் பொழுது அங்கு பேசுகின்ற மொழியாக எங்கள் மொழியை அவன் அசிங்கப்படுத்தும் போது நீ ஏன் வேடிக்கை பார்க்கிற? தமிழ் மொழி குறித்து சிந்தனை இல்ல? எங்களுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், இதுல ஏதாவது ஒன்றுக்கு நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு அங்கீகாரம் உண்டா? ஏதாவது ஒன்றுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் போய் பேசுவதற்கு அக்கா ஜோதிமணி பேசியிருக்காங்களா? இல்ல வேற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுடைய கலை இதுங்க, தமிழ் மக்களுடைய பண்பாடு, தமிழ் மக்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பாரம்பரியம் இது, எங்களுடைய கலை இது, எங்களுடைய இலக்கியம் இது, ஏதாவது ஒன்றுக்கு மத்திய ஒன்றிய அரசாங்கத்தில் அங்கீகாரம் வாங்குவதற்கு இதுவரை நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா மாத்துறதுக்கு உயர்நீதிமன்றத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் தமிழ்ல வாதிட முடியல. இதுதான் இவர்கள் 70-80 ஆண்டுகள் செய்த சாதனையா? இந்த அடிப்படை உரிமையை கூட பெற்றுக் கொடுக்க முடியல. என்ன ஒருத்தர் வெட்டிட்டான், அவன் என்ன வெட்டிட்டாங்க, நான் சாக போறேன் அப்படின்னு நான் போய் வாதாடணும். என்ன இவன் இந்த இடத்துல வெட்டி இருக்கிறான், இந்த நோக்கத்துக்காக வெட்டி இருக்கிறான் அப்படின்னு வாதாடும் உரிமையை கூட எங்களுக்கு நீ பெற்றுக் கொடுக்கலன்னா நீ எப்படி எங்க வாழ்க்கையை பத்தி நீ சிந்திப்ப? எங்களுடைய வருமானத்தை பத்தி நீ எப்படி சிந்திப்ப? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க எப்படி சிந்திப்பீங்க? அப்ப இவர்களை நம்பி எதுக்கு நீங்க வாக்களிக்கணும்? சரி, தமிழ் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு இதெல்லாம் விட்டுரும். அடிப்படை தேவைகளுக்கு இங்க போராடியது உண்டா? அடிப்படை மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு. நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி பேசினார் 2014 100 நாட்கள் ஆட்சியை கொடுத்து பாருங்க, கருப்பு பணத்தை மீட்டு சுவிஸ் வங்கியில இருக்கிற பணத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடும் அளவிற்கு அங்கு கருப்பு பணம் தேங்கி இருக்குது. மீட்டுட்டீங்களா? 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை கொடுத்து பாருங்க, நாட்டையே தலைகீழா மாத்தி காட்டுற. இப்ப சொல்லியிருக்காரு, அடுத்த ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்க, நாட்டையே நான் தலைகீழா மாத்துறேன். இவங்க நாட்டை மாத்துறேன்னு நாட்டையெல்லாம் ஒண்ணும் மாத்தல, அது அப்படியே தான் இருக்குது. இங்க இருக்கிற நாட்டினுடைய பேரை, இந்தியாங்கிற பேரை பாரத்னு மாத்திட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு 10 ஆண்டுகள்ல. வேற என்ன சாதனை ஐயா மோடி செஞ்சாரு? அவர் தாடி மசரு வளர்த்ததை விட இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியது, இந்தியாவினுடைய வருமானத்துக்கு உதவியது, இந்தியாவுடைய ஜிடிபி ரேட்ல எங்கேயாவது மாற்றம்? எதுவும் கிடையாது. தொழில் வளர்ச்சி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, கல்வி இல்ல, இங்கு மருத்துவம் இல்ல, எல்லாத்திலையும் ஏமாற்று. அப்புறம் எதுக்கு பிஜேபி, எதுக்கு காங்கிரஸ்? தேசிய கட்சிகளால் இந்த தமிழ் மண்ணுக்கு என்ன தேவை? என்ன இங்க இருக்கு? தேசிய கட்சிகள்னு பேசுறாங்க காங்கிரஸ். நாங்க இந்தியா முழுக்க பாரத் ஜோடோ யாத்திரை நடத்துறோம். யாரு? நம்ம ஐயா காங்கிரஸ் ராகுல் காந்தி. சுகர் வந்துருச்சுன்னா சொல்லு, எங்க ஐயா மருத்துவர் தான், ஏதாவது ஒரு நல்ல மாத்திரையா கொடுக்க சொல்றேன், வாங்கி தின்னுட்டு படுத்துக்கிட. அதை விட்டுட்டு பாரத் ஜோடோ யாத்திரை போறேன். ஏன் இன்னைக்கு தான் வந்தீங்களா நீங்க? இன்னைக்கு தான் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சிருக்குதா? இன்னைக்கு தான் ராகுல் காந்தி அதுக்கு தலைவராக இருக்காரா? இந்தியாவை மீட்க நடைபயணம் போறோம். அவர் அப்படி நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம்ல, இங்க ஆகாத வகையில இந்தியாவை பாதுகாப்பதற்கு, இந்தியாவை மீட்பதற்கு இந்தியா கூட்டணிக்கு எல்லாரும் பாருங்க, இந்தியா கூட்டணிக்கு எல்லாரும் பாருங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூப்பிடுறாரு. சரி, இந்தியா கூட்டணி கூப்பிடுறீங்க இல்லையா? பக்கத்துல கேரளா இருக்கு இல்லையா? அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்னா நிக்குமா? இங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி. பக்கத்துல கேரளாவுல காங்கிரஸை எதிர்த்து வயநாட்டுல இப்ப ஐயா ராகுல் காந்தி போட்டியிட போறாரு. ராகுல் காந்தியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் வேட்பாளரை நிறுத்துவானா மாட்டானா? மேற்கு வங்கத்துல நீங்க இந்தியா கூட்டணி, மேற்கு வங்கத்துல அம்மையார் மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, மம்தா பானர்ஜியை எதிர்த்து நீங்க காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்துமா நிறுத்தாதா? பிரச்சாரம் செய்யுமா செய்யாதா? கம்யூனிஸ்ட் அங்க மேற்கு வங்கத்துல இருக்கிற மம்தா பானர்ஜியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவானா மாட்டானா? அங்கெல்லாம் கிடையாதான். அதே மாதிரி டெல்லியில
கெஜ்ரிவால் கூட கூட்டணி. ஆனா அங்க கம்யூனிஸ்டும் வேட்பாளரை போடும், காங்கிரஸ் வேட்பாளரை போடும். இது என்னடா கூட்டணி? மானங்கட்ட கூட்டணி. ஏன்னா எதுக்குடா இந்த கூட்டணி வச்சிருக்கீங்க? இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும் எல்லாரும் சேர்ந்து நிப்பாங்களாம். எல்லா பண்டிகளும் சேர்ந்து இங்க ஒன்னா நிக்கும். ஆனா பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டா எல்லாம் சண்டையை போட்டு அடிச்சுக்கும். இது ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை வெல்ல வைப்பதற்கு நாடாளுமன்றத்தை நோக்கி நான் இந்தியா முழுக்க பயணம் போறேன். ராகுல் காந்தி போனாரு. என்ன மாற்றம் வந்துருச்சு? ராகுல் காந்தியோட பதவியை புடிங்கிட்டு வெளில துரத்தி விட்டான். அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க? மோடியை இழிவு செஞ்சுட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உண்மையிலுமே அவர் சொன்னது சரிதான். மோடின்னு பேர் வச்சவன் இந்த நாட்டுல ஏமாத்திட்டு திருடிட்டு போயிடறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? மோடி என்று பெயர் வைத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனா மோடிங்கிறது சாதி பேரான். மோடிங்கிறது சாதி பேருங்கிறது எங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது. அண்ணாமலைக்கே தெரியுமான்னு தெரியல. அதை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு ராகுல் காந்தி வந்து அந்த சமூக மக்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு அவன் போட்டு அது ஒரு வழக்க போட்டு அவரு தகுதி நீக்கம். இதெல்லாம் ஒண்ணா? நீங்க பாருங்க, நிரவ் மோடின்னு ஒருத்தன் இருந்தான். இந்த நாட்டுல கொள்ளையடிச்சு கடன் வாங்கிட்டு வெளியே போயிட்டான். லலித் மோடின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த மண்ணில் கொள்ளையடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் பதுங்கிட்டான். விஜய் மல்லையான்னு ஒருத்தன் இருந்தான். அந்த மாதிரி திருடர்கள் அதிகமா இந்த இதுல சமூகத்துல இருக்கிறான்ல, அதை எடுத்து பேசினா அதுக்கு தகுதி நீக்கம். அதுக்கு நாங்களும் குரல் கொடுத்தோம். ராகுல் காந்தியுடைய பதவி நீக்கம் தவறு. ஆனால் ராகுல் காந்தி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பேசியது எத்தனை? இப்ப ராகுல் காந்தி பேசுறாரு, தமிழர்கள் வந்து ரொம்ப வீரியமானவர்கள், பாஜகவினுடைய இந்த சலசலப்புகள் இந்த நாடகங்கள்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது, தமிழ்நாடு என்னைக்குமே ஒரு வித்தியாசமான பூமி. ஆமாண்டா, தமிழ்நாடு வித்தியாசமான பூமி தான், அது எங்களுக்கு தெரியும். நீ இந்தியா முழுக்க இன்னைக்கு மோடி எப்படி அலை வீசுதுன்றாங்க. ராமர் கோவில் கட்டிட்டாருங்க. ராமர் கோவில் கட்டிட்டா குணசேகரன் கேட்டார்ல, ராமர் கோவில் கட்டிட்டா பெட்ரோல் வந்துருமா? ராமர் கோவில் கட்டிட்டா உன் தட்டுக்கு சோறு வந்துருமா? ராமர் கோவில் கட்டிட்டா ஆடு மாடுகளுக்கு தீவனம் போயிருமா? ராமர் கோவில் கட்டினதுனால இங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துருமா? ராமர் கோவில் கட்டினதுனால இங்க இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி வந்துருமா? ராமர் கோவில் கட்டினதுனால நமக்கு மருத்துவம் இலவசமா பாத்திர முடியுமா? ராமர் கோவில் கட்டினதுனால நமக்கு குடிநீர் தானா வந்துருமா? எதுவும் வராது. ராமர் கோவிலை வைத்து பாஜக ஆட்சி செய்யுது. அதை ஒரு அரசியலாக்குது. எங்க? உத்தரப்பிரதேசத்துல. நீ அங்கேயும் பாரு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கும் பொழுது ராமர் ஒரு பெரிய அப்படி வில்லு வச்சுக்குவாரு, அப்படி நெஞ்ச புடைச்சுக்கிட்டு அம்ப வச்சுக்கிட்டு நிப்பாரு ராமர். அங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது ராமராமன் கட்டையை வச்சுக்கிட்டு கூட ஒரு குரங்கு வேஷம் போட்டுட்டு பிச்சை எடுத்துட்டு தான் தெரிவாரு. ராமரே தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பிச்சை தான் எடுக்கணும். அது எங்கள் மண்ணு, எங்கள் நிலம். அப்படி நீ எங்கள் ராவணனை இது வரைக்கும் இழிவுபடுத்தல. அவன் ராம லீலா நடத்துறான். ராவண லீலா, அவர் ராம்லீலா நடத்தி இங்க இருந்து அம்பு விடுறது. அம்பு விட்டு தூரத்துல இருந்து எங்க ராவணனை கொல்றாங்க. அந்த ராவணன் கூட கதையில நீ தவறா சொன்ன அந்த ராவணன் கூட தமிழர் நிலத்துல பிச்சை எடுத்த கிடையாது. நான் ஒரு ராம இங்க பிச்சை எடுத்திருக்கிறான். அதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. அது இங்க இருக்கிற மக்களுக்கு தெளிவா தெரியும். நீ யார தூக்கிட்டு வா, நாங்க இப்பதான் வேலை தூக்கணும். நாங்க வந்து முருகன், எங்க பாட்டன் முருகன், அவர் வாழ்ந்ததுக்கான சான்று இருக்குது, எங்களுடைய மூதாதைன்னு நாங்க வேலை தூக்கணும்னா பாஜக தூக்குச்சு. பாஜக தூக்கணும்னா திமுக தூக்குச்சு. திமுக தூக்கணும்னா விசிக. இங்க அரசியலை தீர்மானிப்பதே நாம் தமிழர் கட்சி தான். நீங்க பாருங்க, நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க. நாடாளுமன்றத்தில் இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தமிழ் மொழிக்கு தொடர்ச்சியாக பாஜக அரசு வஞ்சகம் செய்வதால் நாங்கள் வந்து இந்த மண்ணை மீட்டெடுப்போம், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா பேசுவோம். ஆனா வேற எங்கேயும் பேசுறது இல்லை. அப்ப எதுக்காக பாஜக, எதுக்காக காங்கிரஸ்? தமிழர் பிரச்சனைகளுக்கு இவங்க உடன் இருக்காங்களா? பக்கத்து மாநிலம் கர்நாடகா, கர்நாடகால காவிரியில தண்ணி கொடுக்க முடியாதுங்கிறான். பாஜக இருந்தப்பையும் கொடுக்கல, இப்ப காங்கிரஸ் வந்துருச்சு. இப்ப காங்கிரஸ் வந்த பிறகும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். மேகதாதுல அணையை கட்டுவேங்கிறான். அணைய கட்டிய தீர்வு காங்கிரஸ் 9000 கோடியை ஒதுக்கி இருக்குது. காங்கிரஸ் கூட கூட்டணி போடுறீங்களா இங்க திமுக? அவங்கள்ட்ட குறைஞ்சபட்சம் ஐயா ராகுல் காந்தி போய், ஐயா நீங்க வந்து மேகதாதுல அணை கட்டுறதை நிறுத்திட்டா உங்களுக்கு 7 சீட்டா 8 சீட்டா கூட தமிழ்நாட்டில் கொடுக்குறோம். அதனால அங்க இருக்கிற மக்கள், அதுவும் குறிப்பாக டெல்டா பகுதி மக்கள், கரூர் மாவட்டத்து மக்கள், திருச்சி மாவட்ட மக்கள், தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் மொத்தமா பாதிக்கப்படுற இந்த காவிரி தண்ணினால. அதனால மேகதாதுல அணை கட்டாதீங்க, உங்களுக்கு 7 சீட்டுக்கு பதிலா 8 சீட்டா கொடுக்குறோம், ஒரு ராஜ்யசபா எம்பி வேணாலும் தர்றோம். அதுதானே கூட்டணி ஒப்பந்தமா இருக்கணும். ஆனா திமுக அந்த கோரிக்கையை வைக்குதா? திமுக காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு அந்த கோரிக்கையை வைக்குதா? இல்ல. நாங்க நாம் தமிழ் கட்சி மேல போட்டு பேசினா எங்க அண்ணன் திமுக இருக்கிறவங்க, இந்த பெரியப்பன் சித்தப்பனுக்கு எல்லாம் கோவம் வரும். உடனே ஏறி கட்டிக்கிட்டு வர்ற சண்டைக்கு, எப்ப நீ ஸ்டாலின் பேசலாம், உதயநிதி ஸ்டாலின் எப்படி பேசலாம்? சரி, நாங்க பேசினா உனக்கு கோவம் வருது இல்ல? நீ அவ்வளவு ரோசம் உள்ளாலு, அவ்வளவு மானம் உள்ளாலு, உனக்கு அவ்வளவு கோபம் இருக்குது, வெக்கம் இருக்குது, மானம் இருக்கு, சூடு இருக்கு, சொரணம் இருக்கு, அவ்வளவு இருக்கிற நீ பக்கத்து மாநிலம் கர்நாடக அரசாங்கம் இப்ப சமீபத்துல 3-4 மாசத்துக்கு முன்னாடி போராட்டம் நடக்கும் பொழுது, மேகதாதுல அணை கட்ட கூடாது நீங்க தமிழர்கள் போராடும் பொழுது அங்க என்ன தெரியுமா பண்ணா? உங்களுடைய மாநிலத்தின் முதலமைச்சர், உங்கள் திமுக தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருடைய படத்தை பதாகையை போட்டு அதுக்கு பாட கட்டி அதுல செருப்பு மாலை போட்டு விளக்கமாத்துல அடிச்சு ஊர்வலம் கொண்டு போனா. நீ உண்மையிலுமே கோபம் வந்துச்சுன்னா அங்க கர்நாடகாரன் சட்டையை எப்படியும் பார்ப்போம், வாயிலே வெட்டுவான்னு பயம் இருக்குல்ல? ஆனா எங்கள்கிட்ட ஏறி கட்டிட்டு வர்றது. நாங்கள் கேட்கிறோம்ல உரிமைகள், நாங்கள் கேட்கின்றது தார்மீக உரிமை, தமிழ்நாட்டினுடைய உரிமை. நாங்கள் இப்ப எழுதி வச்சிருக்கோம்ல தன்னாட்சி உரிமையை மீட்டிட, தமிழகத்தில் இருக்க மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி நாங்கள் எழுதுறோம்ல, இது நாங்க செய்யலாம். திமுக செய்யலாமா? நீங்க ஆளுகின்ற கட்சி, அங்க காங்கிரஸ் ஆளுகின்ற கட்சி, 2 பேருக்கும் கூட்டணி இருக்குது, பேசி தண்ணியை திறந்து விட முடியும். ஆனா பேச மாட்டான். பக்கத்துல முல்லை பெரியார் இந்தியா கூட்டணி,
காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் கூட்டணி தானே, எல்லா கட்சியும் ஒன்னா தானே அங்க நிக்கிறீங்க. கேரளாவில் ஆட்சி செய்யறது கம்யூனிஸ்ட் தானே. முல்லை பெரியாறுல தண்ணியை திறந்து விடுங்க, இங்க கம்யூனிஸ்டுக்கு 2 சீட்டு கொடுக்குறோமா, 4 சீட்டா கொடுக்குறோம், இல்ல 3 சீட்டா கொடுக்குறோம், கூட்டணி பேரம் ஒப்பந்தம். அங்க இருக்க கம்யூனிஸ்ட பேசிட்டு தண்ணியை வாங்கி கொடுக்க முடியுமா? முல்லை பெரியாறுல வாங்க மாட்டாங்க. முல்லை பெரியாறுல தண்ணி கேட்டு போராடும் பொழுது அங்க இருக்கிற எங்களுடைய அக்கா தங்கைகளை ரோட்ல சுடுதண்ணியை பிடிச்சு மூஞ்சில ஊத்தி அனுப்பினான எந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்குள்ள சக கூடி தமிழர்களை எப்படி இப்படி இழிவுபடுத்தலாம், எப்படி அவங்க தண்ணி கேட்டாங்கிறதுக்கு அடிச்சு வரலாம்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினருங்க, யாராவது ஒருத்தன், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தம்பிதுரையா இருக்கட்டும், எந்த மசுராண்டியா இருக்கட்டும், எவனாவது கேட்டானா? எவனும் கேட்கல. அப்ப எங்களுக்கு எவ்வளவு வெறி வரும். எங்களை ஊர் முழுக்க அடிப்பான். கர்நாடகாரன் தண்ணி கேட்டா அங்க அடிப்பான், இங்கிட்டு இதுல தண்ணி கேட்டா முல்லை பெரியாறுல தண்ணி கேட்டா கேரளாக்காரன் அடிப்பான். நாடாளுமன்ற உறுப்பினர் 39 எரும மாட்டை இருந்து வேலை வெட்டி இல்லாம நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி விடுவோம். அந்த எரும மாடு அங்க போய் பானிபூரி தின்னுட்டு, அங்க போய் பிஸ்கட் வாங்கி தின்னுட்டு அதுக்கு திருப்பி வந்துரும். இங்க யாரும் அந்த உரிமைகளை பேசக்கூடாதா? அந்த உரிமைகளை பேசுறதுக்கு தான் நாங்க கேட்கிறோம். கடலில் 800க்கும் மேற்பட்ட மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான்ல, இதுவரை யாராவது ஒருத்தர் கண்டிச்சது உண்டா? பக்கத்து தேசம் இலங்கை, நம்மளுடைய நட்பு தேசம். இந்த தேசம் எப்படி நம்மளுடைய நாட்டு மீனவர்களை கடல் எல்லையை தாண்டிட்டாங்கிற ஒரு சின்ன காரணத்துக்காக சுட்டுக் கொள்ளலாம்? நாடாளுமன்றத்தில் யாராவது பேசியது உண்டா? எங்களுடைய தமிழக மீனவர்கள் கொல்லப்படுறாங்க, இது இந்திய இறையாண்மைக்கு இழுக்கு, ஒருத்தர் கேள்வி கேட்டது உண்டா? யாரும் கேட்க மாட்டான். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு இது பெரிய ஆபத்தா வரும், யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா பேச மாட்டான். ஏன்னா சுட்டுக் கொல்லப்படுறவன் தமிழ் மீனவன். இதே கேரள மீனவன் 2 பேரை சுட்டுக் கொண்டதுக்கு இங்க இருந்து இத்தாலி வரை போய் கைது செஞ்சு கூட்டு வந்தாங்க. இத்தாலிய கடற்படை வீரர்களை இத்தாலி வரைக்கும் போய் கைது பண்ணி கூட்டு வந்து சிறைப்படுத்தி அவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்றி கொடுத்தான். ஆனா தமிழ் மீனவர்கள் 800 பேர் அனாதை இல்ல, எவன் வேணாலும் எங்கிட்ட வேணாலும் சுடலாம், எவன் வேணாலும் எங்கிட்ட வேணாலும் அடிச்சு தள்ளலாம், அதை பத்தி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் செம்மரம் வெட்டுவதற்கு கூலி வேலைக்கு போன 20 பேர் நாய சுடுற மாதிரி சுட்டான். யாராவது கேள்வி கேட்டது உண்டா? யாராவது நாடாளுமன்றத்துல எப்படி பக்கத்து மாநிலத்திலிருந்து இங்க மரம் வெட்ட வந்த கூலி தொழிலாளியை இங்க பேசுறாங்கல்ல கம்யூனிஸ்டுகள், நாங்க போராளி வர்க்கம், நாங்க உழைப்பாளி வர்க்கத்துக்காக நிக்கிறவங்க, நாங்க பாட்டாளி வர்க்கத்துக்காக நிக்கிறவங்க பேசுற கம்யூனிஸ்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் யாராவது ஒருவர் எப்படி ஒரு கூலி தொழிலாளியை நீ வெட்டி கொல்லுவ, எப்படி அவனை சுட்டுக் கொல்லுவ? கூலி தொழிலாளியை சுட்டதுக்கு பதிலா அந்த கூலி தொழிலாளியை கூட்டிட்டு வந்த முதலாளியை சுட்டு கொண்டிருக்க வேண்டியதானே எந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசியது உண்டா? யாரும் பேச மாட்டான். நீட்டு சிக்கல் இந்த மண்ணுக்கு எதுக்கு தேவை? அப்படி இது எங்க எதுக்கு தேவை? இதை பேசுவாங்களா? நாடாளுமன்றத்தில் போய் என்ன தெரியுமா பேசுறது? நீட்டை தடை செய்யணும், நீட்டை தடை செய்யணும். சரி, நீட்டு வரும்பொழுது அதுக்கு முதல்ல காங்கிரஸ் ஒரு வரைவு திட்டம் கொண்டு வரும்பொழுது அந்த பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து ஓட்டு போட்டது யாரு? இந்த திமுக. சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டங்கள் ஆமா நீக்கணும், இன்னைக்கு போராடுவான். பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு இது இஸ்லாமிய மக்களை பயமுறுத்துகிறது, கிறிஸ்தவ மக்களை பயமுறுத்துகிறது, அச்சுறுத்துகிறது அப்படின்னு அங்க பேசுவான். ஆனா அதே காங்கிரஸ் அந்த சட்டத்துக்கு வரைவை கொண்டு வரும்பொழுது பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து ஓட்டு போட்டு ஆமாம் நான் ஆதரிக்கிறேன்னு சொன்ன வெண்ணவெட்டி நாயவன் பதில் சொல்ல தயாரா? திமுக, காங்கிரஸ், பாஜக கூட்டணி கட்சிகள், அதிமுக யாராவது பதில் சொல்ல தயாரா இருக்காங்களா? இன்னைக்கு கொண்டதற்கான என்ஐஏ சட்டம் போட்டு எல்லாத்தையும் பயமுறுத்துறது. அதுல எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன், மதிவான, இடும்பவனம், கார்த்தி இவங்க வீட்டுக்கெல்லாம் ரெய்டு, தம்பி தென்னக விஷ்ணு வீட்டுக்கெல்லாம் ரெய்டு, என்ஐஏ ரெய்டு. என்ஐஏ நாங்க என்ன நினைச்சோம், உண்மையிலுமே என்ஐஏன்னா அது ஒரு பெரிய அமைப்பு போல இருக்கு, அவங்க ஏதோ இந்த தீவிரவாதிகளை விசாரிக்கிறது போல இந்த நகத்தெல்லாம் புடுங்கி அந்த மாதிரிலாம் விசாரிப்பாங்க, அப்படி ஒரு பயமுறுத்தி வச்சு நான் என்ஐஏன்னு. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது எல்லாம் காமெடி பீஸுங்க. அதுங்க வந்தது, ஐயா என்ன வச்சிருக்கீங்க? புத்தகம் வச்சிருக்கீங்க, எங்கள்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல, நாங்கள் தவறு செய்ததுக்கான எந்த முகாந்திரமும் இல்ல. உடனே என்ன பண்ணிட்டான், எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 4-5 புக் எடுத்துட்டு போயிட்டான். புக் வேணும்னு சொல்லியிருந்தா நாங்களே அனுப்பி வச்சிருக்க போறோம். ஒரு 4-5 புக் நல்ல புத்தகமா வாங்கி எதெல்லாம் படிக்கணும்னு புத்தகத்தை நாங்க அனுப்பி வச்சிருப்போம். அந்த என்ஐஏ சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதுலயே அமித்ஷா சொல்றாரு, இந்த என்ஐஏ சட்டம் என்பது நாட்டிற்குள்ள நடக்கக்கூடிய தீவிரவாத சதி நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் அதே போல தமிழர்களை ஒடுக்குவதற்கும் அமித்ஷா சொல்லி கொண்டான் சட்டத்தை. அந்த சட்டத்தை ஆதரிச்ச ஆம் என்று இந்த திமுக இன்னைக்கு பேசுற வாய்களியே பேசுற இந்த திமுகவே என்ஐஏ சட்டத்தை ஆதரிச்சது. இது வரலாறு, யாராவது இல்லைன்னு மறுக்க முடியுமா? நாட்டுல கொண்டு வர எல்லா திட்டத்துக்குமே ஆமாஞ்சாமி போடுவான். இல்லம் தேடி கல்விங்கிற திட்டம் புதிய கல்விக் கொள்கையில இருக்குது. அந்த கல்வி உரிமை அவர்கள் மீட்பாங்களா? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, மாநில சுயாட்சியை வீட்டிட, அண்ணாவின் கண்ட தமிழ்நாட்டு கனவை நாங்கள் நிறைவேற்றிட நீங்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிறாருல. அந்த மாநில சுயாட்சி 2004 இருந்து 2014 வரை 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் பொழுது, மண்ணுமுட்டி மன்மோகன் சிங் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில தானே இருந்தீங்க. 1979 இந்திரா காந்தி அம்மையார் காலகட்டத்தில் இந்த நாட்டினுடைய கல்வி உரிமையை, மாநில பட்டியலில் இருந்த உரிமையை மத்திய பட்டியலில் கொண்டு போயிட்டான். அன்றிலிருந்து இன்று வரை அதை மீட்பதற்கு மாநில சுயாட்சி பேசுகின்ற, மாநில தன்னாட்சி உரிமை கோருகின்ற திமுக ஏன் 10 ஆண்டு காலம் நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கும்போது மீட்கல? கல்வியை அப்பவே பெற்றுக்கலாம்ல. கல்வியை அப்பவே மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தா இந்த புதிய கல்விக் கொள்கை நமக்கு தேவையில்லை. நாமளே நம்ம கல்வி திட்டத்தை வகுத்திருந்திருக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கல்வி திட்டத்தை வகுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த புதிய கல்விக் கொள்கையும் மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு போனதுதான். இது குறித்து பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் பேசியிருப்பாங்க? யாராவது ஒருத்தர் பேசியதை நீங்க சொல்லுங்க, குறிப்பிடுத்து ஐயா இவர்
இந்த தேதியில பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. ஒருத்தர் பேசியிருக்க மாட்டான். ஏன்னா அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. இங்கு கல்வி வியாபாரமாக்கப்பட்டுச்சு. இங்கு ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி. இன்னைக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் வெளிநாட்டுல போய் ஃபுட்பால் விளையாடுவார். அவர் போய் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல, தனியார் கல்லூரிகள்ல படிப்பாரு. ஆனா இங்க இருக்கிற குப்புசாமி ராமசாமி மாமன் பாளையத்துல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும், அரசு பள்ளிக்கூடத்துல. அந்த அரசு பள்ளிக்கூடத்தின் தரம் சரியா இருக்கா? இதை இந்த அரசாங்கங்கள் பேசுமா? மாநில அரசாங்கமும் பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்குது, மத்திய அரசாங்கமும் பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்குது. ஆனா பள்ளிக்கூடம் மட்டும் பல்லளிச்ச மாதிரி இருக்குது. ஸ்டாலின் பல்லளிச்ச மாதிரியே. என்ன காரணம்? பள்ளிக்கூடங்களை ஏன் சீரமைக்கல? மாநிலத்தின் முதலமைச்சர்கிட்ட கேட்டா, கல்வித்துறை அமைச்சர் எங்க ஊர், நம்ம ஊர் தான், நம்ம திருச்சி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு. அவர் சொல்றாரு, அரசாங்க கஜானால காசு இல்லாதனால இந்த முறை பள்ளி கல்வித்துறையில நம்ம எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அப்புறம் என்ன மசருக்கு இங்க இருந்து டெல்லிக்கு போனீரு? டெல்லிக்கு போய் அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டி வச்சிருக்கிற பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு, இது மாதிரி நவீனமயப்படுத்தப்பட்ட பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கான வேலையை திராவிட மாடல் அரசாங்கம் செய்யும். அங்க உட்கார்ந்து பேட்டி. இங்க வந்தா ஏன் பள்ளிக்கூடம் இருக்குது? காசு இல்லங்க. ஏன் காசு இல்ல? பள்ளிக்கூடத்தை சீரமைப்பதற்கு ஒரு அரசாங்கத்திடம் காசு இல்ல. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கழிவறைகளை சீரமைப்பதற்கு இந்த அரசாங்கத்திட்ட காசு இல்லைன்னா எதுக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம்? நீங்கள் அதிமுகவை பார்த்து குறை சொன்னாங்க. யார்? இதே திமுக சொல்லிச்சு அதிமுகவை பார்த்து. எடுகட்ட எடப்பாடி பழனிசாமி 6 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்து விட்டார். இதை யார் அடைப்பது? இதை யார் சரி செய்வது? பேசுனீங்களே. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டு காலத்துல 1.5 லட்சம் கோடி கூடுதல் கடன். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கடன் 8 லட்சம் கோடி. இங்க மக்கள் தொகை 8 கோடி. ஒவ்வொருத்தர் தலையிலையும் நீ கேட்டோ கேட்காமலோ, நீ வாங்கினியோ வாங்கலையோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கடனை வாங்கி வச்சிருக்க இந்த அரசாங்கம் யார்கிட்ட கேட்டு வாங்கினா? என் பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல. அப்ப இந்த 8 லட்சம் கோடி எங்க போச்சு? யாரு திருடினா? யார் எடுத்துட்டு போனா? யாரும் கேள்வி கேட்க மாட்டான். நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க, நீங்கள் போப்பர்ஸ்ல ஊழல் செய்து விட்டீர்கள். யாரு? பாஜக காங்கிரஸ் பார்த்து சொல்லும், போப்பர்ஸ் பீரங்கி வாங்குனதுல ஊழல், சவப்பெட்டி வாங்குனதுல ஊழல் பண்ணிட்டீங்க, அந்த ஊழல் பண்ணிட்டீங்க. இவங்க அவங்கள பார்த்து, அவங்க ரஃபேல் போர் விமானம் வாங்குறத நீ ஊழல் பண்ணிட்ட, நீ கருப்பு பணத்தை மீட்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்ட, பணம் செல்லாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா கருப்பு பணத்தையும் நீ திருப்பி வெள்ளையா மாத்தி கொடுத்துட்ட அப்படின்னு இவங்க அவங்கள பார்த்து குற்றச்சாட்டு. ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய சிக்கல் குறித்து எந்த கவலையும் இல்லை. பள்ளிக்கூடம் சீரமைக்கிறதுக்கு, மருத்துவமனை சீரமைக்கிறதுக்கு, நீங்க இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஒண்ணு இப்பதான் அடிக்கல் நாட்டி மறுபடியும் தொடங்கி இருக்கிறான். ஏற்கனவே ஒரு தடவை அடிக்கல் நாட்டி ஒரே ஒரு செங்கலை கொண்டு வச்சுட்டு போனாங்க மதுரையில. இதுக்கு தமிழ்நாட்டினுடைய மருத்துவ தரத்தை உயர்த்துவதற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஐயா மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு செங்கலை கொண்டு வந்து வச்சுட்டு போனான். அதையும் நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போன தடவை தேர்தலுக்கு போனவர், அங்கிட்ட வேடிக்கை பார்க்க போனவர், அந்த செங்கலை தூக்கிட்டு அவரும் கிளம்பிட்டார். இப்ப அங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கலும் இல்ல. இப்ப புதுசா மறுபடியும் போய் ஜேசிபியை போட்டு நோண்டி இப்பதான் அடிக்கல் நாட்டுறான். இது எப்ப கட்டி முடிப்ப? இன்னொரு 5 வருஷம் ஆகும். அடுத்துக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துடும். அப்ப என்ன சொல்லுவான்? தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி, அதுக்காக அவருக்கு ஓட்ட போடுங்க அப்படின்னு ஓட்டு கேட்பான். ஆனா 15 வருஷமா இவங்க சொல்றாங்க எய்ம்ஸ் வருது, எய்ம்ஸ் வருது. எப்ப வரும்? மருத்துவம் இங்கு வியாபாரமாக்கப்பட்டுச்சு. அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியது உண்டா? மருத்துவம் அனைவருக்கும் சமமாக இலவசமாக கொடுக்கணும், நாட்டு குடிகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் சொல்லுவானா? இங்க இருந்து பேசுவான். வெளிநாடுகளை பார்த்தீர்களா? அமெரிக்காவை பார்த்தீங்களா? ரஷ்யாவை பார்த்தீங்களா? ஜெர்மனை பார்த்தீங்களா? பிரான்ஸை பார்த்தீங்களா? அங்கெல்லாம் மருத்துவம் இலவசமா கொடுக்குறான்டா. ஆனால் உன் நாட்டில் மருத்துவம் இலவசமா கொடுக்கப்படுதா? கொடுக்க முடியாதும்ப. ஏன்னா மக்கள் தொகை அதிகம். சரி, மக்கள் தொகை அதிகம். மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த அரசாங்கத்திற்கு வரி வருவாய் வருது இல்ல? பெட்ரோல் டீசல்ல வரி, நாங்க வாங்குற பேஸ்டுக்கு வரி, பிஸ்கட்டுக்கு வரி, தண்ணிக்கு வரி, லொட்டுக்கு வரி, லொசுக்கு வரி, எல்லாத்துக்கும் நான் வரி செலுத்துறேன்ல. அப்புறம் ஏன் இந்த நாடு கடன் ஆகுது? தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடினா இந்தியாவுக்கு 100 லட்சம் கோடி, 121 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான். யார் அடைப்பது? மோடி அடைப்பாரா? அண்ணாமலை போய் அடிப்பாரா? இல்ல ஜோதிமணி அக்கா பாராளுமன்றத்தில் ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற அக்கா போய் அடிப்பாங்களா? கனிமொழி இவங்க ஜோதிமணி அக்கா போய் கடன் அடைப்பாங்களா? காசு கொடுப்பாங்களா? யார் இந்த கடனை அடைப்பா? ஒரு 121 லட்சம் கோடி கடனை யாரை கட்டி இந்தியா வாங்குச்சு? இந்த 121 லட்சம் கோடியில எங்களுக்கு செய்த நன்மை என்ன? ரோடு போட்டு கொடுத்திருக்கியா? தண்ணி கொடுத்திருக்கியா? தண்ணி எல்லா வீட்டுக்கும் இலவசமா போய் சேருதா? இன்னைக்கு நீ அதுக்கு சூயஸ்னு ஒரு நிறுவனத்தையும் கொண்டு கொடுத்துட்ட. இப்ப நாளைக்கு கிராமப்புற பகுதிகளில் இதே பாளையத்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க, சூயஸ்ங்கிற நிறுவனம் தான் இங்க தண்ணீர் விநியோகம் பண்ணும். வீடு வீட்டுக்கு மீட்டர் போட்டு தண்ணிக்கு காசு. இந்த இதை அவன் சரி செஞ்சு கொடுத்திருக்கானா? தண்ணியை கொடுக்கல, கல்வியை கொடுக்கல, மருத்துவத்தை கொடுக்கல, ரோடு கொடுக்கல, எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு கொடுக்கல. எதுக்கு 121 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க? யாரை வாழ வைப்பதற்கு? தங்க இந்தியாவை பொறுத்தவரை அம்பானி அதானி போன்ற தனிப்பெரும் முதலாளிகளை வாழ வைப்பதற்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐயா ஸ்டாலினுடைய குடும்ப உறுப்பினர்களை வாழ வைப்பதற்கு. இதுக்கு தானே கடன் வாங்குறீங்க. வேற இந்த மக்களுக்கு செஞ்ச செய்கை. மாநில அரசாங்கம் மருத்துவத்துறைக்கு தனியா ஒதுக்கீடு செய்றீங்க, மருத்துவத்துக்கு தனியா நீங்க நிதி ஒதுக்குறீங்க, சுகாதாரத்துறைக்குன்னு. அந்த சுகாதாரத்துறை மூலியமாக எத்தனை மருத்துவமனைகள் நீங்க மேம்படுத்திருக்கீங்க? எத்தனை மருத்துவமனைகளை நவீனமயப்படுத்தி இருக்கீங்க? இன்று வரை நவீனமயப்படுத்தல. சரி, ஒருவேளை நவீனமயப்படுத்திட்டோம், அரசினுடைய மருத்துவம் சரியா இருக்குது. நாளைக்கு ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை, அரசு மருத்துவமனை போய் மருத்துவம் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அவர் அங்க போயிருவார். அவர் நேரா கிளம்பி காவேரி மருத்துவமனைக்கு போயிருவார். அதிமுக யாருக்காவது உடம்பு சரியில்லையா? அப்பல்லோ மருத்துவமனை போயிருவான். அப்ப நீ நானும் எங்க போறது?
அப்ப மருத்துவத்துறைக்கு ஒதுக்குன்ற இந்த சுகாதாரத்துறைக்கு ஒதுக்குன்ற இந்த நிதி எங்க போகுது? யாரும் கேட்கறது. அதை பற்றி கவலை இல்லை. சாலை போக்குவரத்துக்குன்னு தனியா வரி, சாலை வரின்னு தனி, சுங்க வரின்னு தனி, அந்த இதுக்கு இல்லாம வண்டிக்கு தனி வரி, எல்லாத்துக்கும் வரி செலுத்துறோம். பெட்ரோலுக்கு வரி கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் வரி கொடுக்குறோம். ஆனால் சாலை நமக்கு இலவசம் கிடையாது. இந்த சாலை மாதிரியா இருக்கு. இவ்வளவு புழுதிகள், இவ்வளவு நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், கிட்டத்தட்ட 2 மணி நேரமா புழுதியா பறகுது. இந்த புழுதியில ஒரு 5 நிமிஷம் ஐயா ஸ்டாலின் நிப்பாரா? இந்த புழுதியில 5 நிமிஷம் அண்ணாமலை நிப்பாரா? இந்த புழுதியில 5 நிமிஷம் அக்கா ஜோதிமணி நிக்குமா? இந்த புழுதியில ஐயா ராகுல் காந்தி 5 நிமிஷம் நிப்பாரா? இந்த நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி 5 நிமிஷம் நிப்பாரா? நிக்க மாட்டார். ஒரு பக்கம் விவசாயிகள் போராடுறான். விவசாயிகளுக்கு இந்த நாடு ஊக்கத்தொகை கொடுக்கும். விவசாயிகள் தான் நாங்க முக்கியமா கருதுவோம். யாரு? 2 பேரும், பிஜேபின்னு சொல்லும், காங்கிரஸ் சொல்லும், இங்க திமுகவும் சொல்லும், அதிமுகவும் சொல்லும். ஆனா விவசாயிகள் அவங்களுடைய நிலைமை எனக்கு தெரியுங்க. இப்ப குஜிலியம்பாறைனா அது ஒரு காரண பேரு. அங்க பாறை இருந்தது, பாறை அடுக்குகள் இருக்கு, அதனால குஜிலியம்பாறைன்னு பேரு. இன்னைக்கு குஜிலியம்பாறையில பாறை இருக்கு, எல்லாம் கல்குவாரி உடைச்சு எடுத்தாச்சு. இந்த பின்னாடி வெள்ளப்பாறை உங்களுக்கே தெரியும். அந்த வெள்ளப்பாறையில அவ்வளவு பெரிய பாறை இருந்துச்சு, உடைச்சு குடைஞ்சு இன்னைக்கு அது பெரிய கேணி மாதிரி இருக்கு. மொத்தமா அங்க இருக்கிற மலையை உடைச்சு எடுத்துட்டான். இந்த பக்கம் சிமெண்ட் ஃபேக்டரி போட்டு கடிக்காலில அவன் ஒரு பக்கம் அள்ளிட்டு போயிட்டான். இப்படி எங்களுடைய இயற்கை வளங்கள் கொள்ளே போகுது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் யாராவது பேசுவாங்களா? இது இல்லைன்னா சிமெண்ட் இல்லைன்னா எப்படி வீடு கட்டுவ? சிமெண்ட் இல்லைன்னா எப்படி நீ வந்து இது பண்ணுவ? கல் இல்லைன்னா எப்படி வீடு கட்டுவ? நம்மள்ட்ட வியாக்கியானமா கேட்பாங்க. கல் இல்லாம எப்படிப்பா? இப்ப கல் எடுக்கணும். சரி, இப்ப வெள்ளப்பாறையில் எடுத்த கல்லு, இங்க பின்னாடி கரிகாலில் எடுக்கிற சிமெண்ட், இதெல்லாம் இங்க பாளையம், இங்க குஜிலியம்பாறை, வேடச்சந்தூர் தொகுதி, கரூர் மாவட்டம், இதுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்களா? வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கான். வெளிநாட்டுல இருக்கிறவன் அங்க மலைகள் இருக்கு, அங்க பாறைகள் இருக்கு, அதை உடைச்சு அவன் வீடு கட்டலாம்ல. ஆனாலும் அவன் வெட்ட மாட்டான். பக்கத்துல கேரளா விளிங்கம்னு ஒரு துறைமுகம், விளிங்கம்னு ஒரு தனியார், அம்பானி கட்டுறாங்க, அதானி கட்டுறான், தனியார் முதலாளி ஒரு துறைமுகம் கட்டுறான். அந்த துறைமுகத்துக்கு தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி இருந்து மலையை உடைச்சு எடுத்துட்டு போறான், கோயம்புத்தூர்ல இருந்து உடைச்சு மலையை எடுத்துட்டு போறான். ஏன்டா எடுத்துட்டு போறேன்னா, கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை, கேரளாவில் வந்து மலை வெட்டுறதுக்கு தடை. நம்ம மாநிலத்துல இந்த கனிம வள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒருத்தர் வச்சிருக்கோம்ல, அந்த பக்கம் ராணிப்பேட்டை அந்த பக்கம் மாவட்டத்தில் இருக்கவர் தபேலாவாய் துரைமுருகன், அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி கனிம வளங்கள் தொடர்ச்சியா கொள்ளை போகுது, எங்களுடைய கன்னியாகுமரி மலையை உடைச்சு எடுத்துட்டு போறான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட்னு யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டது. அதை வந்து வெட்டக்கூடாதுன்னு சட்ட விதி இருக்கு. யுனெஸ்கோவே சொல்றது இந்த மலையை உடைக்காதீங்க, இதை பாதுகாருங்கன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட மலையை உடைச்சு எடுத்துட்டு போறாங்களேன்னு கேட்கும் பொழுது அவர் துரைமுருகன் சொல்றாரு, கனிம வளங்களை இந்தியா முழுக்க கொண்டு போறதுக்கு எந்த தடையுமே இல்லையே, அதெல்லாம் கொண்டு போலாமே அப்படின்னு. இப்ப அதே ஐயா துரைமுருகன் நாங்க கேட்கிறோம், அதே திமுக கரைவேட்டி கட்டியவர்கள்ட்ட கேட்கிறோம், காங்கிரஸ் கரைவேட்டி கட்டியவர்கள்ட்ட கேட்கிறோம், இந்தியா முழுக்க நீங்கள் கனிம வளங்களை கொண்டு போவதற்கு தடை இல்லைன்னா பக்கத்துல கேரளாக்கு போங்க ஐயா. கையளவுக்கு உள்ளங்கை கொள்ற அளவுக்கு ஒரே ஒரு மலையை மட்டும் உடைச்சு அந்த கல்லை மட்டும் எடுத்துட்டு தமிழ்நாடு பார்டருக்குள்ள நீ வந்துரு, நாம் தமிழ் கட்சியை கழிச்சு நாங்க போயிட்டே இருக்கோம். உன்னால செய்ய முடியுமா? நேந்திர மலை வச்சிருப்பான் அவ்வளவு பெருசு, ஏத்திடுவான் மலையாளி வாயிலேயே. அங்க பயம் இருக்கும். அங்க சரியான ஆண்மகன் அந்த மண்ணை ஆள்றான். மலையை உடைக்க கூடாது, ஆத்துல மணல் இல்ல கூடாது, கனிம வளங்களை பாதுகாக்கணும், அவன் சிறப்பு சட்டம் போட்டிருக்கான். ஆனா இங்க வந்தவன் போன எவன் வேணாலும், யாராவது திமுக மாவட்ட செயலர் நீ ஒரு 2 கல்குவாரி போட்டுக்கப்பா, இந்த போட்டாங்கல்ல திருவரங்கத்தினுடைய எம்எல்ஏ, திருவரங்கத்தின் தொகுதியினுடைய எம்எல்ஏ வரவணை பக்கத்துல இந்த பக்கம் கரூர் மாவட்டத்துல தான் வச்சிருக்காரு ஒரு பெரிய கல்குவாரி. அளவுக்கு அதிகமாக அங்க கல்லை வெட்டிட்டாரு. கல்லை வெட்டிட்டாரு, அதுக்கு அபராதம் விதிக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, நான் ஒன்னும் அளவை மீறி எல்லாம் வெட்டல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டேன். எவ்வளவு? 10 அடி எக்ஸ்ட்ரா வெட்டிட்டாராம். 10 அடி எவ்வளவு? கிட்டத்தட்ட 60 கோடியோ 70 கோடியோ அவருக்கு ஃபைன் விதிக்கிறாங்க, தண்டம் விதிக்கிறாங்க, கட்டணம் நீங்க செலுத்தணும்னு சொல்லி. அவரு அதெல்லாம் என்னால கட்ட முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஆட்சியர் அதை மாத்தி அவரு அவ்வளவு கட்ட தேவை, ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டினா போதும். அப்ப அரசுக்கு கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்க. இந்த காசை யாரு கொடுப்பா? அந்த பாராளுமன்ற உறுப்பினர், அந்த சட்டமன்ற உறுப்பினர் கொடுப்பாரா? இங்க வரவணை பக்கத்துல இன்னைக்கும் வச்சிருக்காங்க. வரவணைக்கு வரவணையில கல்குவாரி வச்சிருக்காங்க, சட்டவிரோத கல்குவாரி. அங்க கல்குவாரி தொடங்குவதற்கு வழி இல்ல, அங்க தொடங்கவே கூடாது. இங்க இருக்கிற நிலத்தடி நீர், இங்க இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் அந்த கல்குவாரி தான். எல்லாருக்கும் தெரியும், யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னா கமிஷன் வருது. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார்ல, ஆத்து மணல 11 மணிக்கு நாங்க ஆட்சிக்கு வர்றோம், 11:05 போய் நீ ஆத்துக்குள்ள நில்லு, எவனாவது தடுத்தானா அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான் அப்படி சொன்னாரு. கடைசியில் அவர் இன்னைக்கு வெளியில இல்ல, அவர் உட்காந்து கம்பி பண்ணிட்டு இருக்காரு. 1 2 3 ஸ்டாலின் காப்பாத்துவரா? வேண்டாம். 1 2 3 உதயநிதி ஒருவேளை காப்பாத்துவரா? வேண்டாம். 1 2 3 ஒருவேளை அதிமுக மறுபடியும் நம்மளை சேர்த்து காப்பாத்திருமா? வேண்டாம். 1 2 3 அவர் மறுபடியும் கம்பி பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை லட்சம் பேரோட பாவத்தை கொட்டி கொண்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் ஏமாத்தி கண்ணெதிர்க்க நடக்குது இல்ல. அரசன் அன்று கொள்வோம் தெய்வம் நின்று கொள்வோம் இந்த பழமொழி, அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நாங்க அறத்தோட நிக்கிறோம், அப்பப்ப அடிப்போம்.
அடிச்சு இப்ப உள்ளதில் இருக்கும்ல, அடுத்து இது மாதிரி நடக்கும். கனிம வள கொள்ளையை எவமெல்லாம் இங்க செய்யறானோ, எவமெல்லாம் என்னுடைய கனிம வளங்களை கல்குவாரிகளாக நடத்தி எடுத்துட்டு போறானோ, எவெல்லாம் எங்க ஆத்து மணலை திருடி விற்கிறானோ, எவெல்லாம் எங்கள் வண்டல் மண்ணை செங்கல் சூளைக்கு ஏத்திட்டு போறானோ, எல்லாருக்கும் புழல் சிறை கதவுகள் திறந்து இருக்குது. கவனமா இருங்க. அதை நாங்க திருப்பி சொல்ல விரும்புறோம். கவனமா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்க இந்த வயதுல தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன்னா அடுத்து நீங்க வாக்காளரா மாறிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா அந்த நாடு மாறிடும். அதுதான் சிக்கலே. இங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து யாரும் சிந்திக்கிறது இல்லை. இந்த மண்ணு, இங்க இருக்கிற மலை, கனிம வளம், இது குறித்து யாராவது ஒருத்தர், ஐயா மோடி காட்டு வளம் குறித்து, காடு வளம்னா என்னன்னு தெரியுமா மோடிக்கு? இல்ல ஐயா ஸ்டாலினுக்கு தெரியுமா? ஐயா ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது. உண்மை என்னன்னா, அவருக்கு பதனி இயற்கையாக இனிப்பா இருக்கும் அப்படிங்கறதே தெரியாதுங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல ஒட்டப்பிடாரத்துல போய் உட்கார்ந்துட்டு, ஆக இதட்ட பதடியா, இதட்ட இடிப்பா இருக்கு, சக்கரை போட்டிகளா, இடிப்பா இருக்குதே அப்படின்னு கேட்டார். அவருக்கு கத்திரிக்காய் எங்க விளையுதுன்னே தெரியாதுங்க. தர்பூசணி நீங்க கூட்டு போய் காட்டினீங்கன்னு வைங்க, இது எந்த மரத்துல காய்ச்சது இந்த தர்பூசணி, மேல இருந்து உளுந்துச்சுன்னா உடஞ்சிருமே அப்படின்னு கேட்பாரு. அப்பேற்பட்டவர் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர். நாட்டினுடைய பிரதமர் மோடி எப்படி தெரியும்ல? விவசாயிகள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. டெல்லியை முற்றுகையிட்டு ராஜஸ்தானை சார்ந்த, பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள் நேரடியா போய் டெல்லியின் முற்றுகையிட்டு போராடுறாங்க. நாடாளுமன்ற கட்டடத்துக்கு போகணும்னு, ஜந்தர் மந்தர்ல போய் போராட்டம் நடத்தணும்னு கேட்கறாங்க. அவர்களை வெளியில தடுத்து நிறுத்திடுறான். வெளியில எல்லையில தடுத்து நிறுத்திடுறான். அந்த விவசாயிகள் கேட்பது ஐயா மோடி கொடுத்த, காங்கிரஸ் கொடுத்த தேர்தல் அறிக்கை தான். அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்குறாங்க, ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால், 2014 கொடுத்தது, ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா விவசாயிகள் கேட்கின்ற அடிப்படை ஆதார விலையை நாங்கள் கொடுத்து விடுவோம், நாங்கள் அதை முறைப்படுத்தி கொடுப்போம்னு பாஜக தான் சொல்லுச்சு. அடிப்படை ஆதார விலை என்ன தெரியுமில? செருப்பு தயாரிக்கிறவன் அந்த செருப்புக்கு விலையை வச்சுக்கிறான். ஒரு லைட் தயாரிக்கிறவன் லைட்டுக்கான அந்த விலையை அவனே தீர்மானிக்கிறான். கேமரா தயாரிக்கிறவன் கேமரா, மைக்கு தயாரிக்கிறவன் மைக்கு, அவனுக்கான விலையை அவனே தீர்மானிச்சுக்கிறான். அது போல விவசாயிகள் உற்பத்தி பண்ற அரிசி, பருப்பு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி வகை இருக்குல்ல, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள், அதனுடைய விலையை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளே உற்பத்தியை அந்த விலையை நிர்ணயிச்சுக்கலாம். அதுக்கு அரசு ஒரு அடிப்படை விதி, ஒரு கட்டுப்பாடு ஒண்ணு கொடுக்கும். இதை கொடுக்க சொல்லி 10 ஆண்டு காலமாக பஞ்சாப் விவசாயிகள், ராஜஸ்தான் விவசாயிகள் போராடுறாங்க. இப்ப போன மாசம் போய் முற்றுகையிட்டு போராட்டம் பண்றாங்க. அந்த போராடுபவர்களை போய் சந்திச்சு, ஐயா விவசாயிகள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுதானே, நான் வர்றேன், இந்த செஞ்சு கொடுத்துறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு ஆறுதலுக்கு 4 வார்த்தை பேசலாம். ஆனா அதையெல்லாம் செய்யாம இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி என்ன தெரியுமா பண்ணாரு? நேரா கடலுக்குள்ள போனாரு. கடலுக்குள்ள ஒரு கண்ணாடி மாஸ்க் ஒண்ணு போட்டுக்கிட்டு உள்ள போய் மயில் இறக வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு தியானம் பண்றாரு. இதுதான் நாட்டினுடைய பிரதமர் செய்கிற வேலையா? அவங்க அப்படி. இங்க நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம்ல ஐயா ஸ்டாலின், இங்க கண் தெரியாத மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, மாணவர் போராடுறான், ஒரு பக்கம் மீனவர்கள் எங்களை கடல் எல்லையில தாக்குறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் போராடுறான். இவ்வளவு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அவரு காலையில எந்திரிச்சு வாக்கிங்க, அப்படி கூட ஒரு 2 கம்ப்யூட்டர் கேமராமேனை வச்சுக்கிட்டு காலைல எங்கிட்டாவது சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல வாக்கிங் போறது, அங்க போய் இந்த கருங்காலி குச்சியை ஒண்ணு வச்சுக்கிட்டு, கருங்காலி குச்சிக்கு இவர் தான் பிராண்ட் அம்பாசிடர் போல, கருங்காலி குச்சியை வச்சுக்கிட்டு இவர் போய் எல்லாம் நிம்மதியா இருக்கீங்களா, இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு, நீங்க எல்லாம் நலமானு கேட்கிற திட்டம் ஒண்ணு. எப்படி நலமா இருக்க முடியும்? நீங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்தா நாடு நாச்சமா தானே போவோம். எப்படி நாங்க நலமா இருக்க முடியும்? நாங்கள் தான் அனுதினமும் கேட்கிறோமே, எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த தேசத்துல. குறைந்தபட்சம் குடியுரிமை கொடுத்திருக்கியா இந்த தேசத்துல? பக்கத்து நாட்டில இருந்து வந்திருக்கான், ஈழத்துல இருந்து வந்திருக்கான், என்னுடைய ரத்தம், என்னுடைய தொப்புள் கொடி உறவு, என்னுடைய மொழி பேசக்கூடிய தமிழன், அவனுக்கு நீ உரிமை கொடுத்திருக்கியா? அவனுக்கு நீ முன்னுரிமை கொடுத்து குடியுரிமை கொடுத்திருக்கியா? குடியுரிமை கொடுக்கிறது கேட்டா அவன் வெளிநாட்டவர், வெளிநாட்டவர்னு தெரியுது இல்ல? அப்புறம் வெளிநாட்டவர் சட்டத்துல நீ அவன் கைது பண்ற, அப்புறம் வெளிநாட்டவர் சட்டத்துல ஏன் நீங்க அவங்களை சரியா நீங்க பாதுகாப்பதில்லை? சிறப்பு முகாம்னு ஒரு முகாமை போட்டு வச்சிருக்கான். வெளிநாடுகளை நீங்க வெளிநாட்டு சார்ந்தவர்கள், இப்ப ரஷ்யால இருந்து ஒருத்தன் வர்றான், கென்யால இருந்து ஒருத்தன் வர்றான், வேற நாடுகள்ல இருந்து ஒருத்தன் வர்றான், அவனை எப்படி ட்ரீட் பண்றியோ அப்படித்தானே ஈழத்தமிழர்களையும் ட்ரீட் பண்ணணும். ஆனால் சிறப்பு முகாம்குள்ள மத்தவன் சொகுசா இருக்கான், நம்ம தமிழ் மொழி பேசக்கூடியவனை மட்டும் அடைச்சு வச்சு சித்திரவதை செய்வது. அதுல எங்க அண்ணன் சாந்தன் இறந்தே போயிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒரு வெளியுறவு கொள்கையை நீங்க ஒழுங்கா போடலங்க. பக்கத்து நாடுகள்ல இருந்து, வேறு நாடுகள்ல இருந்து இங்கு வந்து ஒருவேளை தவறிழைத்தால் அவர்கள் நாட்டிற்கு எப்படி திருப்பி அனுப்புவது? ஒரு வெளியுறவு கொள்கை. 100 ஆண்டுகள் தொடப்போது இந்தியா விடுதலை ஆயிருச்சு, நாங்க இந்தியாவை மாத்திட்டோம் எல்லாம் பேசுறான். ஒரு வெளியுறவு கொள்கையை உருப்படியா போட தெரியாத நாடு. வெளியுறவு கொள்கையில தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். தனியார் மயம், தாராளமயம்னா எதுக்கு? இது வர்த்தகம், ஒரு சந்தை, அவ்வளவுதான். இங்க இருக்கிற நம்ம எல்லாம் யாரு? ஒரு வர்த்தக பொருள், அவ்வளவுதான். அவன் எதை வேணாலும் தயாரிப்பான், கொண்டு வந்து இந்த நாட்டுல வித்துட்டு போயிடுவான். இதுதான் வெளிநாட்டு உறவு கொள்கையா? இந்த நாட்டுல நீ என்னத்தை உற்பத்தி செய்யற? இந்த நாட்டுல இருந்து வெளிநாடுகளுக்கு என்ன ஏற்றுமதி செய்யற? எதை பத்தி நம்ம ஆளுகளுக்கு சிந்தனையே கிடையாதுல்ல. நமக்கு என்ன, தேர்தல் நேரம் வருது, யாரு மோடி வர்றாரா, சரி அவங்க பிஜேபி எவ்வளவு காசு கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு 200 வாங்கிக்குவோம். அதிமுக எவ்வளவு கொடுக்குது, அவங்க ஓட்டுக்கு 500, அதையும் வாங்கிக்குவோம்.
திமுக வருது, திமுக 1000 ரூபாய் கொடுக்குது, வாங்கிக்குவோம். வீட்டுல எத்தனை ஓட்டு? 5 ஓட்டு. 2 திமுக போட்டு, 1 அதிமுக போட்டு, இன்னொன்னு பாஜகவுக்கு போட்டு. ஏன்னா எல்லார்ட்டையும் காசு வாங்கியிருக்கோம்ல. நம்ம ஆளுங்க இப்படி சமத்துவமா பாக்குறது. ஆனா இந்த காடு அங்க காணாம போகுது, மழை காணாம போகுது. மழையில நம்ம சொல்றோம்ல, இப்ப எதுக்கு எடுத்தாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? தண்ணி இல்லைன்னா அதுக்கு திமுக என்னப்பா பண்ணும், தண்ணி இல்லைன்னா அதிமுக என்ன பண்ணுவோம், மழை பெய்யலப்பா அப்படிம்பீங்கல்ல. அந்த மழை பெய்யாததுக்கு காரணம் யாரு? இந்த மலைமூலிகை மகாதேவங்கள் இருக்கிற மலையை பூரா உடைச்சு எடுத்துட்டு போயிட்டான். அதனாலதான் மழை பெய்ய மாட்டேங்குது. அப்ப இங்க மரங்களை நட்டு மழையை பெய்ய வைக்க முடியும், ஏரி குளங்களை தூர்வாரி இங்க நீரை சேமிக்க முடியும். அதுக்கு திட்டம் இருக்கா? அதுக்கு ஏதாவது புதிய திட்டங்களை இவர்கள் கொண்டு வர்றாங்களா? கொண்டு வர மாட்டான். காடுகளை பராமரிப்பதற்கு கருணாநிதி பிறந்தநாள் வந்துருச்சா, உடனே 95 லட்சம் மரக்கன்றுகளை நாங்க நட போறோம். எங்கேயாவது நடுறேன்பாங்க. ஆனால் இதுவரை நட்டு வளர்த்த மரம் எத்தனை? ஏதாவது 1 2 உங்களால காட்ட முடியுமா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறந்தநாள் வந்துருச்சா அதிமுக கிளம்பிரும். அவங்க ஆட்சியில இருந்தா 65 லட்சம் மரக்கன்றுகளை நாங்க நட போறோம். நடுறீங்க, எங்க வளர்க்கிற? யாரு வளர்ப்பா? மரங்களை நீங்கள் வெட்டுறீங்க. ஹைவேஸ் போடுறோம், நாங்க நெடுஞ்சாலை போட போறோம், சாலை விரிவாக்கம் பண்ண போறோம், மரங்களை வெட்டுறீங்க. நீதிமன்றம் உத்தரவு சொல்லி இருக்குதுங்க, நீங்கள் ஒரு மரத்தை வெட்டினால் இன்னொரு இடத்துல அந்த மரத்தை நட்டு வைத்து வளர்க்கணும்னு சொல்லி இருக்கு. அரசாங்கத்துக்கு கட்டுப்பாடு வச்சிருக்கு. இதுவரை அரசாங்கம் கடைபிடிக்குதா? மத்திய அரசோ மாநில அரசோ யாரும் கடைபிடிக்கிறது இல்ல. இங்க சாலை போட்டா வளர்ச்சி வந்துரும், சாலை போட்டா இங்க பொருளாதாரம் வந்துரும். நாங்க கேட்கிறோம், நீ இத்தனை வருஷமா சாலை போடுறீல. இப்ப திண்டுக்கல்ல இருந்து கரூருக்கு இந்த ரோடு ஒண்ணு இருக்குது, அந்த பக்கம் பைபாஸ் ஒண்ணு. அதுக்கப்புறம் அதே போல நீங்க திருச்சிக்கு போறீங்கன்னா அங்கிட்டு ஒரு ரோடு இருக்குது, இங்கிட்டு ஒரு ரோடு இருக்குது. எல்லா சாலை வசதிகளும் இருக்குல்ல. நாட்டினுடைய பொருளாதாரம் எங்க இருக்கு? அன்னைக்கு கூலி வேலைக்கு போன எங்க அக்கா, அன்னைக்கு கூலி வேலைக்கு போன எங்க சித்தி, அன்னைக்கு கூலி வேலைக்கு போன எங்களுடைய பெரியம்மா இன்னைக்கும் கரூருக்கு டெக்ஸ் வேலைக்கு தானே போறாங்க. இன்ன வரைக்கும் டெக்ஸ் வேலைக்கு தானே போய் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. அப்ப என்ன மாற்றத்தை இங்க கொண்டு வந்திருக்க? சுயதொழில் தொடங்க போறோம், சுய உதவி குழுக்கள் மூலியமாக நாங்கள் பொருளாதாரத்தை பெருக்க போறோம். என்ன வளர்ச்சி இருக்கு? எந்த வளர்ச்சியும் இல்ல. கடைசியில என்ன பண்ணிட்டா? இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம். அது முதல்ல தேர்தல் அறிக்கையில கொடுக்கும் பொழுது அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எல்லா இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், 1000 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னா 2.5 வருஷம் கழிச்சு தகுதி உள்ள இல்லத்தரசிகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய். அதுல பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எல்லாருக்கும் கொடுக்கறேன்னு சொல்லி தானே சொன்னீங்க, இன்னைக்கு என்ன நீங்க தகுதி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது திமுக அமைப்பு செயலாளர் திருவாளர் ஐயா RS பாரதி அவர்கள் சொல்றாரு, என்னுடைய மனைவியோ எடப்பாடி பழனிசாமியுடைய மனைவியோ அந்த 1000 ரூபாயை கொடுத்தால் எங்கள் அந்தஸ்துக்கு இழுக்கு ஏற்படும், எங்களுக்கு அது கேவலம்னு நினைப்பாங்க, அதனால நாங்க தகுதி பார்த்து கொடுக்கிறோம்னு RS பாரதி சொல்றாரு. தமிழ்நாட்டுல எத்தனையோ வேட்டி கட்டிய பெருமக்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டுல எவ்வளவோ பேர் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்க இருக்கிறோம். யாருக்குமே கோபம் எடப்பாடி பழனிசாமி பொண்டாட்டிக்கு அசிங்கம், RS பாரதி பொண்டாட்டிக்கு அசிங்கம், ஸ்டாலின் பொண்டாட்டிக்கு அசிங்கம், நான் கட்டின பொண்டாட்டிக்கு மட்டும் அது இலவசமாடா இனாமாடான்னு யாருமே கேட்கலையே. நம்ம ஆளுங்க எல்லாம் 1000 ரூபாய் வருது, 3 குவார்டர் 4 சைடிஸ் வாங்கிக்கலாம். நம்ம ஆளுங்க 1000 ரூபாய் பொண்டாட்டி இருந்து பறிச்சுட்டு போயிடும். கொடுக்கிறாரு. நேற்று முன்னாள் பேசுறாரு ஐயா ஸ்டாலின், டிகல் நலபா திட்டத்துல மாநிலத்தின் முதலமைச்சர் பேசுற, அப்பா 1000 ரூபாய் கொடுத்துற வந்துச்சா, அதுல எதுவும் சேமிப்பு செய்யறீங்களா, சேமிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கொடுக்கிறது 1000 ஓவா. பூண்டு விலையே 400 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. 2 கிலோ பூண்டு வாங்கினா 800 ரூபாய் நக்கிட்டு போயிடும். 10,000க்கு வீட்டுல குடிகாரன். இவங்க பேசுறாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டாருங்க. 1000 ரூபாயை கொடுத்து திருப்பி அரசாங்கம் புடுங்குதுங்கிறது உங்களுக்கு தெரியல. 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுக்குது. ஆனா ஒரு குவார்டருக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாயை ஏத்தி ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய், அந்த 1000 ரூபாய் மறுபடியும் 600 ரூபாயை அரசாங்கமே புடுங்கிட்டு போயிருதுங்க. அது உங்களுக்கு தெரியாது. அதை பத்தி கவலை இல்லையே. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும். இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா அது பெண்களுக்கான வளர்ச்சியா? அது வளர்ச்சி திட்டமா? அது வளர்ச்சி திட்டம் இல்ல. இங்கு கல்லூரிகள்ல பள்ளிகள்ல சீரமைக்கிறதுக்கு, கல்வி நிலையங்களை சீரமைக்கிறதுக்கு, கல்வி நிலையத்தில் கக்கூஸ் கட்டுறதுக்கு, அல்லது மருத்துவமனையை சீரமைக்கிறதுக்கு, மருத்துவமனை தரத்தை மேம்படுத்துவதற்கு, இங்கு பொருளாதார சிக்கல் வரும் பொழுது, இந்த நாட்டில் பஞ்சம் வரும் பொழுது, வறுமை வரும் பொழுது, இங்க இருக்கிற இல்லத்தரசிகள் அரசாங்கத்திட்ட காசு இல்லைன்னு கேட்கும் பொழுது இல்லத்தரசிகள் என்னைக்கு 2000 ரூபாயை தூக்கி கொடுக்குறாங்களோ அரசுக்கு, அதுதான் பெண்களின் வளர்ச்சி. அப்படி வளர்த்தெடுங்கடான்னா நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். இப்ப மோடி அறிவிச்சிருக்காரு, பெண்கள் தினத்தை முன்னிட்டு நாங்க கேஸுக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்க போறோம், 100 ரூபாய் சிலிண்டர் விலையை குறைக்க போறோம். என்ன பெண்கள் தினம் இன்னைக்கு தான் வந்துச்சா? 10 வருஷமா நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்கல்ல ஐயா மோடி ஐயா, 10 வருஷமா நீங்க தான் இருக்கீங்க. இங்க 3 வருஷமா திமுக இருக்குது. இவங்க திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா கேஸுக்கு மானியம் 100 ரூபாய் கொடுப்போம், மத்திய அரசு கொடுக்குதோ கொடுக்கலையோ நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்திருக்காங்களா? கேஸுக்கு மானியம் கொடுக்கல. இன்னைக்கு மோடி 100 ரூபாய் சிலிண்டருக்கு விலையை குறைச்சிருக்காரு. நீங்க நல்லா எழுதி வச்சுக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு 100 ரூபாய் திருவாரூர் ஐயா மோடி அவர்கள் குறைச்சிருக்காருல, திருப்பி மறுபடியும் ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, மத்தியில பாஜக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா சிலிண்டருக்கு 500 ரூபாய் விலையை ஏத்துவான். ஏன்னா கொடுத்த காசை அங்க இருந்து தான் பறிக்க முடியும். பெட்ரோல் டீசல் விலைக்கு விளக்கம் கொடுத்தாங்கல்ல, இதை ஏன் இவர்கள் சரி செய்யல? இல்ல எல்லாத்தையும் விட்டுருங்க. வளர்ச்சிக்கு வளர்ச்சி திட்டம் வெளிநாட்டில் இருக்கிற
முதலாளி வந்து இங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறான்ல, யாருக்கு கொடுக்குறான்? ஐயா மோடி சொன்னாரு 2014ல நான் ஆட்சிக்கு வந்துட்டா 2 லட்சம் கோடிக்கு 2 லட்சம் கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன். அதுக்கு இப்ப திமுக காரங்க எல்லாம் ரோடு முழுக்க வடையை தூக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. மோடி சுட்ட வடை, மோடி சுட்ட வடைன்னு வடையை தூக்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாஜக தெரியுமா செய்யுது? திமுகவில் ஆளக்கூடிய ஐயா மாநிலத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு. அவர் வாழைப்பழம் கொடுத்துட்டாருங்க, இவங்க வாழைப்பழம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் அல்வாவை எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் அல்வா கொடுத்துட்டாங்க, ஒட்டுமொத்தமா யாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலங்க, நம்ம தெருவா போக வேண்டியதான். அல்வா கொடுத்துட்டா 2 பேரும் சேர்ந்து எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு? யாருக்கும் இல்ல. வேடசந்தூர் நகரம் முழுக்க வட இந்திய, இந்த பக்கம் டிஎன்பிஎல் அங்க போய் பாருங்க, புகழூர்ல வட இந்திய வந்து இறங்கிட்டான். கரூர் நகரத்துக்குள்ள முழுக்க வட இந்திய, கோயம்புத்தூர்ல வட இந்திய, ஈரோடு வட இந்திய, திருப்பூர் வட இந்திய, எல்லா துறைகளிலும் வட இந்தியர்கள். நாங்க என்ன நினைச்சோம்? நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பாருன்னா புதிய புதிய நிறுவனங்களை தொடங்கி புதிய புதிய தொழிற்சாலைகளை அமைத்து அதுல கொடுப்பாரு. அது உத்தரப்பிரதேசம் தான் கொண்டு வருவாருன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. உத்தரப்பிரதேசல இருக்கிறவனை கூட்டிக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுல வேலை கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து அதை கொண்டு போய் வட மாநிலத்துக்கு கொடுக்குறான். இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் பேசுறாங்க, பாட்டாளி வர்க்கத்தை இழிவுபடுத்துகிறார்கள், பாட்டாளி வர்க்கத்தை இப்படி வந்து அசிங்கப்படுத்துறாங்க, வடமாநில தொழிலாளர்களை இழிவு செய்கின்றார்கள். வடமாநில தொழிலாளர் என்ன மசுக்குடா இங்க வர்றான்? அவன் மாநிலத்துல அவனுடைய வளர்ச்சி திட்டம் இருக்குல்ல, அவன் தான் மோடியை நம்பி ஓட்டி போட்டான்ல, அவன் தான் மோடியை வந்து பெரிய பின்பம்னு நினைக்கிறான்ல. அங்க இருக்கிற அந்த ஒனிடா மண்டை, அவன் பேர் என்ன, உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத், ஒனிடா மண்டை. முன்னாடி எல்லாம் ஒனிடாக்கு விளம்பரம் வரும் பாருங்க, ஒனிடா டிவிக்கு மொட்டை மண்டை ஒருத்தர் வரல, அவன மாதிரி அச்சசா அப்படியே இருப்பான். அவன் பெரிய தியாகிங்கிறாங்கல்ல. உத்தரப்பிரதேச ராமர் கோயில் கட்டிட்டாங்கல்ல, அவனுக்கு அங்க வேலை இருக்குமே, ஏன் இங்க வர்றான்? எதுக்கு? பானிபூரி விக்கிறதுக்கு, சொற்று விக்கிறதுக்கு. இங்க மற்ற வேலை வாய்ப்புகள்ல எல்லா துறையிலும் வந்து இறங்கிட்டான். இதுக்கு இன்னர் லைன் பர்மிட் மிசோரம்ல இருக்குது, நாகாலாந்துல இருக்குது, இந்தியாக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் தான். அந்த மாநிலங்கள்ல இன்னர் லைன் பர்மிட்னு ஒன்னு வச்சிருக்கான். எங்க இருந்து வர்ற, எதுக்கு வர்ற, எத்தனை நாள் வேலை செய்வ, எங்க வேலை செய்ய போற, எங்க தங்க போற, என்னைக்கு நீ இங்க இருந்து திருப்பி போவ, இனி இங்க இருக்கிற நாட்களை உனக்கு சோறு போட போறது யாரு, உனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி யாரு, எல்லா டீடைலையும் வாங்கிட்டு இன்னர் லைன் பர்மிட். ஆனால் இங்க எவன் வேணாலும் வரலாம், தெருவுக்குள்ள எவன் வேணாலும் வருவான், எவன் வேணாலும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டுவான். இந்த வட இந்திய தொழிலாளர்களால எங்களுடைய வாழ்க்கை பறிபோகுது. இங்க இருக்கிற இளைஞருடைய வேலை வாய்ப்புகள் பறிபோகுது, இங்க இருக்கிற சித்தால் கொத்தனாருடைய வேலை பறிபோகுது, இங்க இருக்கிற பெயிண்டர்களோட வேலை பறிபோகுது, இங்க இருக்கிற அன்னாடங்காட்சிகள் அத்தனை பேரோட வேலையும் அவன் பறிச்சு போயிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு நீங்க ஒண்ணு இல்லைங்க, தமிழ்நாட்டுக்குள்ள 1 கோடி பேர் இருக்கான். ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு 300 ரூபாய் சம்பளம்னு வைங்க, 300 கோடி ரூபாய் வருவாயை உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய இழப்பு! இந்த 300 கோடி ரூபாய் இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருப்பான்ல. இங்க வேலை வாய்ப்பு இங்க கிடைச்சதுன்னா, அவனுக்கு கிடைச்சதுன்னா அவன் குடும்பத்தை பாதுகாப்பான்ல. அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. இப்படி எண்ணற்ற சிக்கல்கள் இங்க நடக்குது. எதை பத்தியும் யாருக்கும் கவலை இல்லை, யாருமே இதை பேசவும் மாட்டான். இதை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு யாராவது ஒருவர் ஆண்மையோடு போய் பேசுவதற்கு, ஏன் நீங்கள் வேலை வாய்ப்பை உத்தரப்பிரதேசத்துல உருவாக்கல கேட்கறதுக்கு யாருக்காவது துப்பு இருக்கா? கேட்க மாட்டான். இவங்க என்னன்னா இங்க உட்காந்துக்கிட்டு அவங்கள திமுக வந்து காங்கிரஸ் பிஜேபியை குறை சொல்லும், நாங்க நிதி கேட்டோம் கொடுக்கல. இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கேட்கிறோம். இங்க மிக்ஸாம் புயல் வந்துச்சு, சென்னை பாதிக்கப்பட்டுச்சு, தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் ஒட்டுமொத்தமா பாதிப்புக்குள்ளாச்சு. கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேல இழப்பீடு, அது எங்க மக்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டுச்சு. நீங்க உண்மையிலுமே பாராளுமன்ற உறுப்பினர்கள், அக்கா கனிமொழியில இருந்து, எங்க அண்ணன் திருமாவளவன்ல இருந்து, எங்க அண்ணன் ஆராசாவில இருந்து, அக்கா ஜோதிமணியில இருந்து எல்லாரும் போய் நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை உரிய நேரத்தில் எங்களுக்கு நிவாரணத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு ஏன் சண்டை போடல? நீங்கள் பாராளுமன்றத்தை ஏன் முற்றுகையிடல? மற்றதுக்கெல்லாம் பாராளுமன்றத்தை முற்றுகையிடுறீங்கல்ல. சிஏ சட்டம்னா போய் முற்றுகையிடுறீங்க, என்ஐஏ சட்டம்னா முற்றுகையிடுறீங்க. இப்படி முற்றுகையிடுறவங்க நிதி வேணும்னு ஏன் போறதில்ல? ஏன் அங்க போய் சண்டை போடல? வாய் திறந்து பேச மாட்டான். பாராளுமன்றத்தில் அங்க பேசுறது இல்ல, இங்க வந்துட்டு இங்க இருந்து கடிதம், யாரு மாநிலத்தின் முதலமைச்சர் கடிதம் எழுதுவாரு, அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கும் நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடிக்கும். தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்புகள் அதிகமாயிருச்சு. அதே நிர்மலா சீதாராமன் இங்க தூத்துக்குடிக்கு வந்தாங்கல்ல, ஆய்வு செய்ய வந்தாங்கல்ல, 2 நாள் இருந்தாங்கல்ல, கூட மனோ தங்கராஜ் உங்களுடைய அமைச்சர், ஆவின் பால் உற்பத்தி துறை அமைச்சர் இருந்தார்ல, அங்கதானே இருந்தாரு. ஒரு வார்த்தை நிர்மலா சீதாராமன், இங்க பாருங்க இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்குங்க, ஒரு 10,000 கோடியை போட்டு விடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. இங்க கேட்க மாட்டாங்க. ஆய்வு குழு இங்க இருந்து அங்க போயிருமா, அப்புறம் கடிதம் எழுதுவேன். இதுல ஐயா மு க ஸ்டாலின் அடிக்கடி பேசுவாரு. பிரதமர் வந்து எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுவாருங்க, போன்ல கேட்பாருங்க. எப்படி தெரியும்ல, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூடுற சூழல் வரும் பொழுது நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி ஐயா முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு போன் பண்ணி இந்த சிக்கலை எப்படி சரி செய்யறதுன்னு கேட்டாராம். அவர் என்னமோ ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின் மாதிரியும், அவர் என்னமோ பல போர்களை பார்த்த மாதிரியும், இந்த ஸ்டாலின் ஐடியா கேட்டு மோடி சீனாவை விரட்ட போறது மாதிரியும் 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டாங்களாம். இவருக்கு தமிழே பாதி தெரியாது. தமிழை பார்த்து படிக்கும் போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட படிப்பாரு நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின். பூனை மேல மதில்னு சொல்ல தெரியாம மதில் மேல் பூனையும் பாரு, மதில் மேல் பூனை சொல்ல தெரியாம பூனை மேல மதிலும் பாரு.
லாரியில தண்ணியை வந்து லாரியில ஏத்திட்டு போறாங்கன்னு சொல்ல தெரியாம தண்ணி மேல லாரியை ஏத்திட்டு போறாங்கன்னு சொல்றவர் 86-9 எவ்வளவுன்னு தெரியாது. தமிழ்ல பேசும்பொழுது பல சிக்கல்கள். கல்வி நிலையங்கள்ல கல்வியை கற்பிக்கிறாங்கன்னு சொல்றது போல கற்பழிக்கிறாங்கன்னு ஒரு தடவை படிச்சு விட்டாரு. அப்படிப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர். இவருக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது. அவருக்கு ஹிந்தியை தவிர தமிழ் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச தமிழ்லாம் வான்கம், அதை தாண்டி அவருக்கு எந்த தமிழும் தெரியாது. அப்படி ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசியிருப்பாங்க? சரி, அடிக்கடி அப்படி முதலமைச்சரும் மோடியும் பேசிக்கிறாங்கல்ல, ரெண்டு பேரும் அடிக்கடி போன்ல பேசிக்கிறீங்கல்ல, அந்த மோடி கிட்ட கூப்பிட்டு, ஐயா நீங்க தூத்துக்குடியில இந்த மாதிரி வெள்ள பாதிப்பு ஆயிடுச்சுங்க ஐயா, இந்த மாதிரி சென்னையில முழுக்க பாதிக்கப்பட்டவங்க மிக்ஸாம் புயலால, அதனால ஒரு 50,000 கோடி அப்படி காசு அப்படி தட்டி விடுங்க அப்படின்னு கூப்பிட்டு கோரிக்கை வைக்க வேண்டியதான மாநிலத்தின் முதலமைச்சர். எதுக்கு கடிதம்? இமெயில் இருக்குது. இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஆனாலும் கடிதம். கருணாநிதி காலத்துல இருந்து கடிதம் எழுதுறாங்க, இன்னும் எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த மக்களுக்கு தீர்வு நாடாளுமன்றத்தில் போய் பேச வேண்டிய பிரச்சனை குறித்து பேசணும்ல. இந்திய எல்லையில இருக்கிற கச்சத்தீவை மீட்போம். எப்ப கொடுத்தீங்க? 1979. 79 கொடுத்த அந்த கச்சத்தீவை இன்று வரை ஏன் மீட்கல? ஆனா ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் வரும் திமுக தேர்தல் அறிக்கையில, நாங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள போனா கச்சத்தீவை மீட்போம். கச்சத்தீவை எப்படி மீட்ப? யாருடைய சொத்து? முதல்ல எடுத்து கொடுத்ததே தப்பு. அத பேசணும்ல நாடாளுமன்றத்துல. கச்சத்தீவு எங்கள் சேதுபதி பாட்டன் மன்னனுடைய சொத்து. அதை தூக்கி நீ யாருக்கோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் கொடுத்துட்டு போயிருவே. எங்களுடைய மீனவன் 800க்கும் மேற்பட்டவன் செத்து போயிருக்கான். இந்த மீனவனுக்கு யாரா பதில் சொல்றது? கேட்கறது உண்டா? கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு 8 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டிருக்கான் 2 மீனவன். 11 பேரை கைது பண்ணி 2 பேரை கொண்டு போய் சிறைப்படுத்தி இருக்கான். அவர்களுடைய வாழ்க்கை, அந்த மீனவர்களுடைய வாழ்வியல் குறித்து யாராவது பேசியது உண்டா நாடாளுமன்றத்துல? மீனவர்களுக்கு நடக்கிற சிக்கல், இங்க மீன் அதிக விலைக்கு விக்குதுன்னு பேசுவான், எல்லாம் வாய்க்கு வக்கனையா பேசுவான். நல்ல சிலேபி மீன் வேணும், கெண்ட மீன் வேணும், கெளுத்தி மீன் வேணும், வாங்கி நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு இங்க திம்பான். ஆனா அந்த மீனவர்கள் பிரச்சனை குறித்து என்னைக்காவது நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கானா? கடல் எல்லை தாண்டி போறாங்கன்னா கடல்ல எப்படி எல்லையை கண்டுபிடிப்ப? இங்க ரோட்ல நீ கோடு போட்டிருப்ப, இதை தாண்டி போக கூடாது, சரி பார்டரை தாண்டக்கூடாது பேசலாம். மாவட்ட எல்லைன்னு ஒண்ணு வச்சிருப்ப, காவல்துறைக்கு ஒரு எல்லை வச்சிருப்ப. இங்க நிலப்பரப்புக்குள்ள எல்லையை தீர்மானிக்க முடியும். கடலுக்குள்ள எப்படா நீ எல்லையை தீர்மானிப்ப? சரி, கடல் எல்லையை தாண்டி போறோம்ல. இந்தியாவுல வச்சிருக்கிறோங்க நாங்க 2வது பெரிய நேவி, உலகத்தின் 2வது பெரிய கப்பற்படையை வச்சிருக்கோம் அப்படின்னு பேசல. அந்த கப்பற்படை என்ன கடல் முட்டை திங்க போச்சா? அவன் போய் அங்க நிக்க வேண்டியதானே? எல்லையில நின்று இந்த மீனவர்கள் இங்க தாண்டி போவாதீங்க, தடுத்து நிறுத்த வேண்டியதான இந்தியன் கோஸ்டல் கார்டு. அவன் எங்க போறான்? அப்ப அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நாடாளுமன்றத்தில் பேசுறாங்களா? இந்தியன் கோஸ்டல் கார்டு எங்க போச்சு? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தனியா ஒரு சிறப்பு காவல் படையை நாங்க உருவாக்குவோம், அதில் மீனவர்களே நாங்க போடுவோம், அவங்களுக்கு கைது ஆயுதம் கொடுப்போம். எவனாவது பேசுவானா? பேச மாட்டான். நாங்க சொல்றோம்ல, நாங்க வந்தா நெய்தல் படையை கட்டுவோம், மீனவரை வச்சு அந்த படையை கட்டுவோம், அவங்க கையில துப்பாக்கியை கொடுப்போம். எவனாவது சிங்களவனை தொட்டா சுர்ரா, அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனை அப்புறம் பேசுவோம். நாங்க சொல்றோம்ல, நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அக்கா ஜோதிமணி பேசுமா? இதை போய் பேச மாட்டாங்க. அப்படியே மீறி பேசினா என்ன ஆகும்? இவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிவிட்டார்கள். இவர்கள் நட்பு நாடுகளோடு பகையை வளர்க்கும் விதமாக, இந்தியாவுக்கு இழுக்கும் வரும் விதமாக இவர்கள் பேசிவிட்டார்கள். அக்கா ஜோதிமணி மீது நடவடிக்கை பாயும். இப்ப அதே நடவடிக்கை நீ எங்க மேல பாச்சு, அப்ப அவன் சுட்டு கொல்லும் போது நம்ம முட்டைக்கு மயிர் பிடிக்கிறது வந்து கேள்றான்னு கேட்போம். கேட்கணும்ல. அதே மாதிரி இங்க காவிரி பிரச்சனைக்கு கர்நாடகாவில் பேசுவாங்களா? நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு இவர்களுக்கு துணிவு இருக்கா? கர்நாடகாரன் தண்ணியை கொடுத்து தான் ஆகணும். உலக நதி சட்டம் சொல்லுதுங்க, உலக நதிகளின் சட்டம். ஒரு நதி எந்த மாநிலத்துக்குள் எந்த நிலப்பரப்புக்குள் அதிகமாக பாய்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த நதியில் முழு உரிமையும் சொல்லுது. முல்லை பெரியாறு நம்ம மாநிலத்தில் தான் அதிகமாக ஓடுது. இங்கதான் அதிகமான நீர்வீழ்ச்சிகள், இங்கதான் அதிகப்படியான நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கு. அதே மாதிரி தான் காவேரியும் தமிழ்நாட்டில் தான் அதிகமா ஓடுது. வெறும் 40 கிலோமீட்டர் அவனுக்கு ஓடுது. அவன் 40 கிலோமீட்டர்ல 4 அணையை கட்டி வச்சிருக்கான். ஆனா இங்க தமிழ்நாட்டுல 3 துணையை கட்டிக்குவான், ஆனா அணையை கட்ட மாட்டான். அணையை கட்டினா அவங்களுக்கு சிக்கல் வந்துடும். இங்க தண்ணி நின்னுச்சுன்னா விவசாயம் பண்ணிடுவான். ஆத்து மணல அள்ள முடியாது. விவசாயம் செழிச்சதுன்னா விவசாயிகள் நிலத்தை விட்டு போக மாட்டான். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாது. இங்க விவசாய நிலங்களை விட்டு விவசாயிகள் வெளியே போலனா கெயில் எரிவாயு குழாய்களை பதிக்க முடியாது. விவசாய நிலங்களை விட்டு விவசாயிகள் வெளியே போலனா நியூட்ரினோ ஆய்வு செய்ய முடியாது. காடுகளை விட்டு காட்டுவாசிகள் வெளியேறலனா காடுகளை தனியாருக்கு விற்க முடியாது. மலையை தனியா உடைச்சு தனியார்களுக்கு விற்க முடியாது. இப்படி ஒரு அரசாங்கம் சிந்திக்கிற அரசாங்கத்தை, ஒரு கேடுகட்ட அரசாங்கத்தை 75 ஆண்டு காலமாக நம்ம தேர்ந்தெடுத்து அதிகாரத்துக்கு அனுப்பியிருக்கோம். அது எல்லாம் ஒண்ணுதான். திமுக அதிமுக 2 ஒண்ணு தான், பாஜக காங்கிரஸ் 2 ஒண்ணு தான். 2 பேருக்கும் மாற்று கொள்கை என்ன இருக்கு? பாஜக சாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்யறாங்க, காங்கிரஸ் அதே தான். ஒண்ணு இல்ல, பிஜேபி காரன் சத்தமா சொல்லுவான் ஜெய் ஸ்ரீராமும்பா, ஜெய் ஸ்ரீராம் அவன் சத்தமா சொல்லுவான் we are all ஹிந்துஸ்மா. காங்கிரஸ் ஐயா ராகுல் காந்தி நானும் கவுல் பாப்பா தாங்க, நானும் ஹிந்து தாங்க அப்படின்னு அவர் சாப்பிட்டா இந்துத்துவா பேசுவார். 2 பேருக்கு என்ன மாற்று? இங்க திமுக கனிமவள கொள்ளையில 2 பேருக்கும் ஒண்ணுதான், ஆற்று மணல் கொள்ளையில 2 பேருக்கும் ஒண்ணுதான், இங்க மலையை உடைச்சு விக்கிறதுல 2 பேருக்கும் ஒண்ணுதான், கொள்கை எல்லாம் ஒண்ணுதான். இந்த மக்கள் ஏமாளிகளாக இருக்கிறாங்க. தேர்தல் நேரங்கள்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க, 500 ரூபாய் கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவான், நம்ம சித்தப்ப நிக்கிறான் நம்ம பெரியப்ப நிக்கிறான் அப்படின்ட்டு வாக்குகளை அள்ளி கொடுத்துருவாங்க. சரி, வாக்குகளை கொடுத்தீங்கல்ல, என்ன மாற்றம் வந்துச்சு? கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குன்னு வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்கு தனி ஒரு சிறப்பு திட்டம் அக்கா ஜோதிமணி போட்டாங்களா? இல்ல. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்னு ஒரு திட்டம் அக்கா ஜோதிமணி போட்டாங்க.
அவங்க போட்டோல தான் பெரிய கலவரமே வந்துச்சு. புதிய நாடாளுமன்ற கட்டடம் போட்டாங்கல்ல, அதுல பார்வையாளரா வந்தவன் அங்க உள்ள கலர் பொடியை தூக்கி அடிச்சுட்டு போயிட்டான். அது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆயிருச்சு அப்படின்னு இவங்களே திருப்பி பேசுவாங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக இங்க எத்தனை ஏரிகள் இருக்கு, எத்தனை குளங்கள் இருக்கு, இங்க இருக்கிற மக்களுக்கு நீர்பிடிப்பு வசதிகள் என்ன இருக்கு, அவர்களுக்கு நீரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன வசதி, அதை ஏற்படுத்துவதற்கு அல்லது அதை தூர்வாருவதற்கு அதை பராமரிப்பதற்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு நிதி வாங்குது, இங்க அரசு பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்குது, இங்கு மின்சார நிலையங்கள் எத்தனை இருக்குது, அந்த மின்சார நிலையங்களை சரிபார்ப்பதற்கு சரி செய்வதற்கு பராமரிப்பதற்கு எவ்வளவு தொகை தேவைப்படுது, அதை திட்டமிட்டு மத்திய அரசு வந்து பெறுவது. இங்க இருக்கிற சாலைகளுடைய தரம், அதனுடைய வசதி, அதை மேம்படுத்துவதற்கு அதை பராமரிப்பதற்கு எவ்வளவு தொகை தேவை, புதிய சாலைகள் போடணும்னா எந்த பகுதிகளுக்கு போடணும், கிராமப்புற உட்கட்டமைப்பு சாலைகளை வலுப்படுத்துவதற்கு எவ்வளவு தொகை வேணும், இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசும். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு புதிய தொழிற்சாலைகள் வளமும் நிலமும் சார்ந்த தொழிற்சாலைகளா இருக்கணும். இங்க இருக்கிற மலையை உடைச்சு, இங்க இருக்கிற காற்றுக்கு மாசு ஏற்படுத்தி, நிலத்துக்கு மாசை ஏற்படுத்தி, நீருக்கு மாசை ஏற்படுத்தி, அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளாக இல்லாம தூய்மையான தொழிற்சாலைகளாக சுற்றுச்சூழல் சுகாதாரத்திற்கு எந்த கேடும் இல்லாத ஒரு தொழிற்சாலையை கொண்டு வருவதற்கு புதிய திட்டங்கள். இது குறித்து நாடாளுமன்றத்தில் என்னைக்காவது பேசணும்ல, இதெல்லாம் யாரும் பேசுறது இல்ல. இதை பேசுவதற்காகத்தான் எங்கள் ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு நாங்க உங்க இடத்துல கோரிக்கை வைக்கிறோம். நீங்க நினைக்கலாம் இவர் ஐயா போய் அங்க என்ன பண்ண முடியும்னு. நான் உண்மையிலுமே சொல்றேங்க, நிறைய பேருக்கு அங்க முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பை சரி செய்வதற்கு ஒரு சரியான ஆர்த்தோ டாக்டர் நாடாளுமன்றத்துக்கு தேவைப்படுறாரு. அதனால ஆர்த்தோ டாக்டர் தான் அவரு. எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை செய்யறவரு. எவனுக்காவது ரொம்ப குசும்பா இருந்துச்சு, கை நீட்டானா எலும்பை உடைக்கிறதுக்கும் இங்க குறுகி இருக்கிற முதுகெலும்பை சரி செய்வதற்கும் மருத்துவர். அவர் அனுப்புங்க, ஐயா கருப்பையா அனுப்புங்க. தயவு செய்து நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைப்போம். நீங்க அதிகாரத்துல இல்ல, நீங்க எப்படி நீங்க அங்க போய் பேச முடியும்? அங்க பேசுகின்ற திமுகவையே அவங்க வந்து இது பண்றாங்க, அங்க பேசுற அதிமுகவையே அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யறாங்க, அங்க பேசுகின்ற காங்கிரஸே வந்து அவங்க தகுதி நீக்கம் செய்யறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவங்களுக்கு எதிர்த்து பேச தெரியாது. திமுக அதிமுகவுக்கோ காங்கிரசுக்கோ எதிர்த்து பேச தெரியாது. பாஜக நாடாளுமன்றத்தில் நம் உரிமைகள் குறித்து இதுவரை பேசியது இல்லை, இனிமேலும் பேச போது இல்ல. நீங்க பாஜகவில் யாரோ வேட்பாளர் அண்ணாமலை கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலைய முதல்ல மோடி மதிப்பாரா? அண்ணாமலைக்கு முதல்ல பிஜேபியில என்ன வேலை? இந்த அண்ணாமலை தான் சொன்னாரு, கர்நாடகா மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியா IPS இருக்கும் பொழுது இதே அண்ணாமலை சொன்னார், காவிரி நோடில்லா, கர்நாடகா நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, டில் டெத் ஐ எம் ப்ரௌட் கன்னடிகா. அங்க பேசினா ப்ரௌட் கன்னடிகான்னு பேசுறது, இங்க வந்தா நான் ஆடு மாடு மேய்க்கிற சாதாரண தமிழங்க, நான் இங்க இருந்து வந்தவங்க, உங்கள்ல இருந்து வந்தவங்க, இங்க வந்து நடிக்கிறது. பாஜக இதுவரை நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்காக பேசியது, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எங்கேயாவது ஒண்ணு, ஏதாவது ஒரு இடத்துல? எங்கேயுமே இல்லை. இதுல சம்பந்தமே இல்லாம இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. போதைப் பொருளை யாரு அதிகமாக கடத்தினது? ஜாஃபர் சாதிக்கு திமுகவினுடைய முன்னாள் அயலக அணி செயலாளர் அவர் கடத்தினாரா, இல்ல மோடியினுடைய ஆட்சியில பிஜேபி ஆட்சியில குஜராத்ல அதிகமா போதைப் பொருள் நடந்துச்சா? ரெண்டு பேரும் சேர்ந்தான் திருடி இருக்கிறான். 3 ஆண்டுகளா நடந்திருக்கு. ஜாஃபர் சாதிக்கு என்னமோ நேத்து போய் திருடிட்டு வந்து நாளைக்கு போய் போதைப் பொருளை வித்து 2000 கோடி சம்பாதிச்சிருவாரு. அப்படிலாம் இல்ல. 3 ஆண்டுகளா 3000 கோடி ரூபாய்க்கு மேல போதைப் பொருளை இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிறான். இவங்க பேசுறாங்கல்ல, நாங்க எல்லாரும் உத்தமருங்க அப்படின்னு. என்பனும் உத்தமன் கிடையாது. உண்மைதான், பிஜேபியும் உத்தமர்கள் கிடையாது. இந்த ஜாஃபர் சாதிக்கிடம் பிஜேபி அரசாங்க அதிகாரிகளும் பணம் பெற்றிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சவுதி அரேபியால இருந்து சூடோஃபைட் அப்படிங்கிற இந்த போதை மருந்து அங்க இருந்து தான் கொண்டு வந்ததா சொல்றாங்க. NCB அதிகாரிகள் தான் சொல்றாங்க. வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்து இந்தியாவை ஹப்பாக பயன்படுத்தி இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு, நியூசிலாந்துக்கு, அமெரிக்கா போன்ற தேசங்களுக்கு, ரஷ்யா போன்ற தேசங்களுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அது எப்படி? தேங்காய் பவுடர்னு ஒண்ணு, அப்புறம் வந்து வேற ஏதோ ஒரு சத்து மாவு, இந்த மாதிரி டைப்ல கடத்திருக்காங்க. எப்படி கடத்திருக்காங்க பாருங்க. இவங்க இதை வந்து 3 ஆண்டுகளா செஞ்சிருக்கான். துபாயில இருந்து இங்க வருதுன்னா பஸ்ல எவனாவது கொண்டு வந்து கொடுக்க முடியும்? பஸ் வசதி கிடையாது. ட்ரெயின் வசதி இருக்கா? துபாயில இருந்து இங்க வர்றதுக்கு ட்ரெயின் வசதியும் கிடையாது. வந்தா ஒண்ணு விமானத்துல வரணும், இல்ல கப்பல்ல வரணும். ரெண்டுமே சுங்கவரி அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்துவாங்க. சுங்கவரி அதிகாரிகள் அங்க இருப்பாங்க. காவல்படை இருக்கும், கடலோர காவல்படை இருக்கும். இங்க இதுல பிளைட்ல வந்தா ஐயா இது இருக்கும், இந்த போலீஸ் IPF இருப்பான், இந்தியன் போலீஸ் போர்ஸ் இருப்பான், எல்லாரும் இருப்பான், ராணுவ அதிகாரிகள் இருப்பான், CRPF இருப்பான். எல்லாரையும் தாண்டி அவன் போதைப் பொருளை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள வச்சு இந்தியாவில இருந்து மறுபடியும் கப்பல் வழியாவோ அல்லது விமானம் வழியாவோ கொண்டு போறாங்க. இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியிருக்காங்கல்ல, அப்ப இதை அதிகாரிகளுடைய துணை கொண்டு இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஜாஃபர் சாதிக் மேல பழிய போடுறது. இதே ஜாஃபர் சாதிக்கிட்ட VCK பணம் வாங்கி இருக்குது. இதே ஜாஃபர் சாதிக்கிட்ட உதயநிதியினுடைய மனைவி அம்மையார் கிருத்திகா இருக்காங்கல்ல, அவங்க படம் தயாரிச்சிருக்காங்க. அந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. மங்கைன்னு ஒரு படம் தயாரிச்சது முழுக்க முழுக்க போதை காசுல, போதை மருந்து வித்த காசுல இந்த மக்களுக்கு சமூக பாடம் எடுக்கிறாங்க. இவங்க கேட்ட திராவிட திருட்டு போயிருங்க. போதை மருந்து வித்து அதுல வர்ற வருமானத்தை வைத்து அதுல இந்த நாட்டு மக்களுக்கு செலவு செய்யறான், அதுல இந்த நாட்டு மக்களை வாக்குகளை பறிக்கிறான்னா இவனவ மாதிரி ஒரு கேடு கட்ட எவனா இருப்பானா?
அதுல எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு புதுசா கிளம்பியிருக்காரு. நான் வந்து ஓய போறது இல்ல, தமிழ்நாட்டுல கடைசி போதை மருந்து இருக்கும் வரை நான் அதை தட்டி கேட்பேன். நீங்க ஆட்சியில் இருக்கும்போது டாஸ்மார்க்ல கொடுத்தீங்க திருப்பதி கோயில் தீர்த்தமாடா, அது போதை மருந்து இல்ல, அது போதை மருந்து இல்ல டாஸ்மார்க்ல விக்கிறது. நீ கடைசி வரை நீ போராடுவ, டாஸ்மார்க் இழுத்து மூட வேண்டியதானே ஆட்சியில் இருக்கும்போது. சரி, இன்னைக்கு டாஸ்மார்க் இழுத்து மூட சொல்லி போராட்டம் நடத்த வேண்டியதானே, போராட மாட்டாங்க. டாஸ்மார்க் வருமானம் இல்லைன்னா இந்த ஆட்சி தள்ளாடிடும்ல. அதுல நிறைய பேர் மீமெல்லாம் போடுறான், நாங்க மட்டும் குடிக்காம இருந்தோம்னா இந்த ஆட்சி நேரம் நிக்குமா, ஸ்டாலின் நேரம் நிக்க முடியாது, ஆட்சியால் நிக்க முடியாது. நாடாளுமன்றத்துக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாங்க ஒரு அமைச்சர். மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, மது விலக்கு என்ன தெரியுமில, மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மக்களை அதுல இருந்து விடுபட்டு வேறு மாற்று இதுக்கு மாற்றுறது இருக்குல்ல, மாற்று சிந்தனைக்கு கொண்டு போறது இருக்குல்ல, அதுக்கு தான் மதுவிலக்கு துறை. ஆனா இங்க மதுவிலக்குத்துறை எப்படி இருக்குது, எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி கையில இருக்கிற வரைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அந்த 10 ரூபாயா சேமிச்சு கொண்டு போய் கரூர் கங்க எங்க அண்ணன் செந்தில் அவர் சம்பாரிச்சு கொண்டு போய் செந்தில் பாலாஜி கொண்டு போய் எங்க ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்காரு. அது ஒரு பக்கம் விசாரணை போய்கிட்டு இருக்கு. இப்ப முத்துசாமின்னு ஒருத்தர், இவருக்கு டப்பு கொடுக்கணும்ல, செந்தில் பாலாஜி 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன், நான் எப்படி போடுறேன் பாரு பிளான் அப்படின்ட்டு அவரு காசு போட்டா பீர் பாட்டில் வர்ற மாதிரி எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி புதுசா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சார். எங்க அண்ணன் முத்துசாமி போயிட்டு இப்ப என்ன பண்றாரு, காலைல 12 மணிக்கு கடை திறக்கிறவங்க தான் வியாபாரம் கம்மியா இருக்கு, காலையில 7 மணிக்கே கடையை திறந்துட்டா என்ன, காலைல 7 மணிக்கு போறவன் வேலைக்கு போறவன், சித்தாள் வேலைக்கு போறவன், கொத்தனார் வேலைக்கு போறவன், பெயிண்ட் வேலைக்கு போறவன், கட்டட வேலைக்கு போறவன் காலைல 7 மணிக்கு குடிச்சிட்டு போறதுக்கு விருப்பப்படுறாங்க. அதனால காலைல 7 மணிக்கு கடையை திறந்துடலாம், அப்படி 7 மணிக்கு கடையை திறந்தாதான் 50,000 கோடி ரூபாய் டார்கெட்டை நாங்க அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு அரசாங்கம் சிந்திக்குது. பள்ளிக்கூடங்களை கட்டி கல்வியை வலுப்படுத்தலாம், மாணவர்கள் நல்ல தரமான மாணவர்களை கொண்டு வரலாம், அப்துல் கலாம் போன்ற சிறந்த சிந்தனையாளர்களை உருவாக்கலாம். அப்படி ஒரு அரசு சிந்திச்சுதான் நல்ல அரசாங்கம். மருத்துவமனைகளை மேம்படுத்தி அனைவருக்கும் மருத்துவத்தை இலவசமா கொடுக்கலாம், அப்படி ஒரு அரசாங்கம் செஞ்சா நல்ல அரசாங்கம். நாட்டு மக்கள் எல்லாருக்கும் குடிநீரை இலவசமா கொண்டு போய் சேர்க்கணும், அது இல்லாம விலங்குகளுக்கும் குடிநீரை கொண்டு போய் இலவசமா எப்படி சேர்க்கிறது, எப்படி நீர்நிலைகளை சரி செய்வது, இப்படி ஒரு அரசாங்கம் செஞ்சுச்சா அது நல்ல அரசாங்கம். நாட்டு மக்களை குடிக்க வச்சு அவன் பொண்டாட்டி தாலியை இருக்க வைக்கணும்னு நினைக்கிற இந்த அரசாங்கம் இது நல்ல அரசாங்கமா? டார்கெட் வச்சு வைக்கிறான் டாஸ்மார்க்ல 50,000 கோடி, அதுல ஒரு டாஸ்மார்க் இருந்தா பக்கத்துல இன்னொரு டாஸ்மார்க்க போடு. நான் கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல பேசுறேன், இந்த பக்கம் பார்த்தா 100 மீட்டர்ல இங்க ஒரு டாஸ்மார்க், இந்த பக்கம் 50 மீட்டர்ல ஒரு டாஸ்மார்க், பின்னாடி தியேட்டர், ஏத்த மாதிரி ஹோட்டல், பக்கத்துல காது தொண்டை மூக்கு அறுவை சிகிச்சை கிளினிக். எப்படி 2 கடையிலையும் குடிக்கிறது, போர் அடிச்சா பின்னாடி போய் படம் பார்க்கறது, பசிதுன்னா நேரா வந்து ஹோட்டல்ல சாப்பிடுவது, மறுபடியும் ரொம்ப குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா காது கேட்கலையா கண்ணு தெரியலையா நேரா அந்த கிளினிக் போய் மருத்துவம் பார்க்கறது, அதுக்கு பின்னாடி 1 கிலோமீட்டர்ல சுடுகாரம், அப்படியும் போய் செத்து போயிட்டா போய் செத்து படுத்துரு, அவ்வளவுதான். இதுதான் ஒரு அரசாங்கமா? வாழ்வியல் முறையை இப்படிதான் கத்து கொடுப்பீங்களா? மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைன்னு வச்சுக்கிட்டு வெளிநாட்டு சரக்குகளை இங்க உள்ள வர்றதுக்கு வரி போடுறது, அது வந்து ஆயத்தீர்வை துறை. மது விலக்குங்கிறது இந்த நாட்டுல மதுவை ஒழிப்பதற்கான திட்டத்தை கொண்டு வருவது, ஆனா எதையும் செய்ய மாட்டோம். கலைஞர் கருணாநிதி சொன்னாங்க இவங்க எல்லாரும், கலைஞர் கருணாநிதி இல்லைன்னா நீ படிச்சிருப்பியா, கலைஞர் கருணாநிதி மட்டும் இல்லைன்னா நீ மேடை போட்டு மைக்கு போட்டு பேசிக்கிட்டு இருப்பியா, கலைஞர் கருணாநிதி மட்டும் இல்லைன்னா இந்த நாட்டில் வளர்ச்சி வந்திருக்குமா, அவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு சிறந்த சிற்பி அப்படிமா. இதே இந்த 50 ஆண்டு காலம் வந்து அவ்வளவு பொன்னானதுன்னு சொல்றாங்கல்ல, காரணம் என்ன தெரியுமில, இந்த 50 ஆண்டு காலத்துக்கு நிகராக இங்க 50 வருஷமா திமுக அதிமுக 2 பெரும் கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டுச்சு, இங்க எந்த வளர்ச்சியும் இல்ல. நீங்க நாங்க சொல்றது பொய்யா இருந்தா எல்லார் கையிலையும் இணையம் இருக்கு, போய் பாருங்க. சிங்கப்பூருங்கிற தேசம், அந்த தேசம் எப்ப உருவாச்சுன்னு பாருங்க. இப்ப இருந்து சரியா 50 வருஷத்துக்கு முன்னாடி லீ குவான் யூ அப்படிங்கிற ஒரு தலைவன் அந்த தேசத்தை உருவாக்குறான். எப்படி தெரியுமா உருவாக்குறான்? கால்ரா நோய் வந்துருச்சு, மலேசியா எங்களோட நீங்க இருக்க முடியாதுன்னு கலட்டி விட்டுட்டான் சிங்கப்பூர் மக்களை, அவங்களை அடிச்சு துரத்தி விட்டுட்டான், மருத்துவ உதவிகள் செய்யல. நான் இருக்கண்டா நாட்டை மீட்பதற்கு லீ குவான் யூங்கிற ஒரு தலைவன் 50 ஆண்டுகளா போரிட்டு கஷ்டப்பட்டு அந்த மக்களை வாழ்வாதாரத்துல மேம்படுத்தி இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான். வெறும் சின்ன தேசம், திருச்சியை 3 மடங்கு சின்னது, திருச்சியை அந்த அமைப்பை விட 3 மடங்கு சின்னது நிலப்பரப்புல சிங்கப்பூர். ஆனா இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு அதே வேலை வாய்ப்பை கொடுக்குறான். இங்க இருந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு நம்ம வேலை வாய்ப்புக்கு போறோம், ஆனால் இந்த சொந்த நாட்டுக்குள்ள நமக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த தலைவர்களால முடியலன்னா இவங்க எல்லாம் என்ன தலைவர்கள்? இவங்களுக்கு நீங்க எதுக்கு வாக்களிச்சீங்க? அந்த லீ குவான் யூ அன்னைக்கு அந்த நாட்டு மக்கள் சிங்கப்பூர் தேசத்தை மக்களை நோக்கி கேட்ட கேள்வியை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அண்ணன் சீமான் லீ குவான் யூ போல தான் முன்வைக்கிறாரு. அடுத்த தலைமுறைகள் பிள்ளைகளை பத்தி சிந்திப்பவன் தான் சரியான தலைவன் லீ குவான் யூ அன்னைக்கு நின்னா, அதே பாதையில நாம் தமிழ் கட்சி நாங்களும் நிக்கிறோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளினுடைய வாழ்க்கை சிந்திங்க. அடுத்து நம்மளுடைய பிள்ளை குட்டி இந்த மண்ணில் வாழ முடியுமா? நிம்மதியா சோறு திங்க முடியுமா? நிம்மதியா நீரை அருந்த முடியுமா? நிம்மதியான வேலை வாய்ப்பு கிடைக்குமா? நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமாங்கிற சிந்தனையை வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட்டா இந்தியா மாறும்னு சொல்லுவான், கடைசியில நாடும் மாறாது, உன் வீடும் மாறாது, நீ ரோட்ல தான் நிக்க வேண்டிய நிலை வரும். காங்கிரஸ் மாற்றம் வந்துருச்சுன்னா நாடு மாறிடுமா? நம்பாத, அவன் ஏற்கனவே உன்னை கருவறுத்தவன், ஏற்கனவே தமிழர்கள் கழுத்தை அறுத்தவன் காங்கிரஸ். அவனோட கூட்டணி நிக்கிற எவனுக்கும் வாக்களிக்காத. இன்னும் ஒரு பக்கம் அதிமுக நிக்கும். அதிமுக நாடாளுமன்றத்துக்கு போறது சும்மா வெறும் பம்மாத்துக்கு தான். 2 இலை இருந்துச்சு,
2 இலையும் அண்ணாமலை மொத்தமா தின்னுட்டு இன்னைக்கு மொட்டை குச்சியா நிக்க வச்சுட்டாப்ல. எடப்பாடி பழனிசாமி தனி ஆளாக கூட்டணிக்கு கூட யாரும் வராம தனியா நின்று தெருவில் கத்திட்டு இருக்காரு. அவரை நம்பி பயன் இல்ல. ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் படிப்படியே மேல ஏறி வர்றோம். நீதிமன்ற கதவுகளை தட்டிட்டோம். நாங்கள் இப்போ தேர்தல் ஆணையத்தின் கதவுகளை தட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய வீட்டு கதவுகளையும் தட்டுறோம். உங்கள் உள்ளங்களையும் தட்டி பார்க்கிறோம், இல்லங்களையும் தட்டி பார்க்கிறோம். கடைசி வாய்ப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைகள், உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், இந்த பகுதியில் வாழக்கூடிய எங்கள் ஐயா மருத்துவர் கருப்பை அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. நாடாளுமன்றத்தையும் மாற்றுவோம், நாட்டையும் மாற்றுவோம். நாம் தமிழராக இங்க மீண்டெழுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.